السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே ஒரு மாநாட்டை போல பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி எச்சரிக்கை என்ற தலைப்பை எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக முஸ்லிம்கள், உலக மாந்தர்கள் எந்த வழியில் நடை போட்டால் அவர்கள் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை எவ்வித குறைவும் வைக்காமல் முழுமையாக நமக்கு வழங்கி சென்று விட்டார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான சில செய்திகளை எனக்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை என்று குறிப்பிட்டார்கள். எத்தனையோ போதனைகளை சொன்னார்கள். அந்த போதனைகளிலே சில முக்கியமான அறிவுரைகளை குறிப்பிட்டு, என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் தடம் புரண்டு விடுவீர்கள், இந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் தவறான பாதைக்கு சென்று விடுவீர்கள், இதிலெல்லாம் கவனமாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும் என்று முக்கியமான சில செய்திகளை மாத்திரம் எனக்கு பின்னால் கவனமாக இருக்க வேண்டியவை என்று குறிப்பிட்டார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி எச்சரிக்கை என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். இந்த எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செய்திகள் என்று எதை பட்டியலிட்டார்களோ அந்த பட்டியலையும் இன்றைய சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகளை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியப்பட்டு போகிறோம். எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அதெல்லாம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது. மற்றதெல்லாம் எதுல கவனமா இருக்க தேவையில்லைன்னு சொன்னார்களோ அதுல எல்லாம் சரியாக இருக்கிறோம், ஒழுங்காக இருக்கிறோம். எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செஞ்சாங்களோ அதுல எல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்கிறோம், அலட்சியமா இருக்கிறோம், பொடுபோக்கா இருக்கிறோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற காரணத்தினால் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள செய்திகளை எல்லாம் படைத்த இறைவன் அவர்களுக்கு இப்படி நடக்கும் என்று அறிவித்து கொடுத்த காரணத்தினால் அவங்க சொன்னாங்க, இன்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க தவறிடுவீங்க, விழுந்துருவீங்க, தடமாறிடுவீங்க என்று சொன்னார்கள். அவர்கள் எச்சரித்த அந்த ஒவ்வொரு எச்சரிக்கையும் நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய எச்சரிக்கைகள். அதுல ஒரு எச்சரிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கடைசி ஹஜ்ஜில, கடைசி ஹஜ்ஜினா ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, அதுக்கு பேர் கடைசி ஹஜ். நிறைய ஹஜ் செஞ்சு கடைசி செஞ்சு அர்த்தம் கிடையாது. அவர்கள் செய்தது ஒரு தடவை தான் ஹஜ்ஜுக்கு போனார்கள். அந்த ஒரு தடவை செஞ்ச ஹஜ் தான் கடைசி ஹஜ் என்று சொல்கிறோம். அந்த கடைசி ஹஜ்ஜில உரை நிகழ்த்தும் பொழுது மக்களை நோக்கி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா தர்ஜூ பஅதி குஃபாரா, மக்களே எனக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பவர்களாக மாறிவிடாதீர்கள். அப்படின்னு மாத்திரம் நிறுத்தல, எதை செய்து நிராகரிப்பாளர்களாக மாறுவீர்கள் தெரியுமா? யல்ரிபு பஅலுக்கும் ரிகாப பஅலின், உங்களிலே ஒருவர் மற்றவருடைய தலையை வெட்டி கொய்து நீங்கள் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள், ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிறீர்கள், என்னுடைய வழிகாட்டுதலை ஏற்றிருக்கிறீர்கள். ஆனாலும் கூட இவ்வளவு பக்குவப்படுத்தப்பட்ட நீங்கள்
ஒரு தப்பு செய்வீர்கள். என்ன தப்பு செய்வீர்கள்? உங்களை நீங்களே அழிப்பீர்கள். உங்களில் ஒருவர் உங்களில் மற்றவரை கொல்லுவார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நரகின் விறகுகளாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்பதை எச்சரிக்கிறேன். எனக்கு பிறகு இதை செஞ்சிடக்கூடாது. நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த கட்டத்திலையும் உங்களுக்கு எதிராக நீங்கள் ஆயுதத்தை தூக்கி விடாதீர்கள். இந்த சொல்லி 10 வருஷமாகவில்லை, தூக்கிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கையை சொல்லி 20 வருடமாகவில்லை, ஆயுதத்தை தூக்கிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை காய்வதற்கு முன்னால் முஸ்லிம் சமுதாயம் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதற்காக ஒருவருக்கு எதிராக மற்றவர்கள் ஆயுதம் தூக்கிய இரத்தக்கரை வடிந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களும், அவர்களுக்கு பிறகு உமரே ஃபாரூக் அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆட்சிக்கு வந்தார்கள். ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை, ஒழுங்கான ஆட்சி நடத்தினார்கள். அவர்கள் அபூபக்கர் அவர்கள் இயற்கையாக மரணமடைந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு மரணமடைந்து விட்டார்கள். அப்புறம் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்காக முஸ்லிம்களிலே ஒரு சாரார் அவர்கள் இடம்பெற்றார்கள். அவங்க யாருங்கிறீங்க? நம்மள மாதிரி முஸ்லிமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பாடம் கற்ற முஸ்லிம். கைருல் குரூன் கரணி, சமுதாயத்திலேயே தலைமுறையிலேயே சிறந்தது என் தலைமுறை. சும்மல்லதீன யலூனஹும், அதற்கடுத்து சிறந்தவர்கள் அடுத்து வருகிற தலைமுறை என்று சொன்னார்களே, அந்த தலைமுறைக்காரர்கள். எந்த தலைமுறையை சிறந்த தலைமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாயித்து சொன்னார்களோ, அந்த தலைமுறையை சேர்ந்த நபித்தோழர்களாக இருந்த சமுதாயத்திலே ஒரு சாரார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதிக்கு எதிராக மதீனாவுக்குள்ளே நுழைந்து ஆயுதம் தூக்கி ரத்தம் சிந்தி அவரை முற்றுகையிட்டு கொன்று குவித்தார்கள். நபிகள் எச்சரிக்கை பாத்தீங்களா? இறை தூதர் என்பதற்கு பெரிய சான்று இது. இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க, நாம செய்ய மாட்டோம். இறை தூதருடைய தோழர்கள் செய்து விட்டார்கள். அப்ப எனக்கு பின்னாடி நீங்கள் எதுல தவறி போய்வீர்கள் என்றால், அருவாளை எடுத்து ஒருத்தனை வெட்டி சாக்கிறதெல்லாம் தப்பி போயிருவீங்க. முடிஞ்சு போயிரும் கதை. அதோட முடிஞ்சிருச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஒரு பக்கம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு பக்கம் அவங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டு பேருக்கும் நடந்த ஒட்டகப் போர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படை திரட்டி வருகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சிக்கு எதிராக. கூட வந்ததெல்லாம் யாருங்கிறீங்க? சஹாபாக்கள். சாதாரண சஹாபாக்களா? பத்தரை மாற்று தங்கங்கள் என்று போற்றப்பட்ட சஹாபாக்களும் இருந்தார்கள். சொர்க்கவாதிகள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நற்செய்தி கூறப்பட்ட சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் இங்கேயும் இருந்தார்கள், அங்கேயும் இருந்தார்கள். ஆயிஷா நாயகி அவர்களோடு வந்த சஹாபாக்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே வந்த சஹாபாக்களும் சேர்ந்து மோதிக்கொண்டு என்ன செஞ்சார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலே கவனமாக இருங்கள் என்று எச்சரித்தார்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கையை மெய்ப்படுத்தினார்கள், வெற்றி கொண்டார்கள். பல தலைகள் உருண்டன. பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தின் தோழர்கள், முஸ்லிம் தோழர்கள் முஸ்லிம்களால் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். அதோடு நிற்கவில்லை. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மைத்துனர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியாவுடைய சகோதரியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்திருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு என்ற நபிகள் நாயகத்தினுடைய மைத்துனருக்கும் மருமகனாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மறு சண்டை. கொஞ்ச காலத்துக்கு பிறகு சிஃபீன் என்றதுக்கு பேரு. ஒட்டகப் போர்ல இப்படி ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் என்றால் சிஃபீன் என்ற பெயர்ல சஹாபாக்களும் தலை சிறந்த தாபீன்களும் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இந்த வரலாறு அதோடு முடித்து விட்டதா? சாதாரண ஈ எறும்புக்கு துன்பம் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரத்தில் ஆயுதத்தை தூக்கி தங்களை தாங்கள் அழித்துக் கொள்கிற வேலையை 14 நூற்றாண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
14 நூற்றாண்டுகளா நேற்றும் செய்கிறார்கள், இன்றைக்கும் செய்கிறார்கள், நாளைக்கும் செய்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை காற்றில் பறக்க விட்டதனுடைய விளைவை அவர்கள் மரணித்த 10 ஆண்டில் ஆரம்பித்து 14 நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட இன்றைய தேதி வரையிலும் பார்க்கிறோம். இங்கே இருந்து போனாலும் சரி, அங்கே இருந்து வந்தாலும் சரி. இப்ப சமீபத்திலே ஈராக்கிலே ஒரு பெருநாள், ஒரு பண்டிகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கிற பள்ளியில போய் அங்க பயங்கரமான வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி பள்ளி வாசல்ல தொழுது கொண்டிருந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டவர்களும் முஸ்லிம்கள், இந்த பாதகத்தை செய்தவர்களும் முஸ்லிம்கள். இஸ்லாத்தின் பெயரால் தான் இதை அவர்கள் செய்தார்கள். குர்து இன மக்களை விடமாட்டோம், சியாக்களை விடமாட்டோம். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், வாதம் பண்ணலாம், பிரச்சாரம் செய்யலாம், உன்னுடைய கொள்கை தப்பு என்று பேசலாம், என்னுடைய கொள்கை தான் சரியானது என்று வாதிடலாம். அருவாளை தூக்கலாமா, தலையை சீவலாமா? அப்ப பல குழுக்கள் இருக்கிற காரணம். இன்றைக்கு பாகிஸ்தான் என்ன நடக்கிறது? பாகிஸ்தானிலே பெருநாள் தினத்திலே 400க்கு மேற்பட்டவர்களை பெருநாள் தொழ வந்த மக்களை வெட்டி சாய்த்தார்களே. சாய்த்தவர்கள் யார்? முஸ்லிம்கள். சாய்க்கப்பட்டவர்கள் யார்? அவர்களும் முஸ்லிம்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ல என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு, எனக்கு பிறகு உங்களில் ஒருவர் தலையை ஒருவர் சீவிக்கொண்டு காபிராயிராதீங்க. இஸ்லாத்தின் பெயரால், மார்க்கத்தை காப்பாற்ற போகிறோம் என்ற பெயரால் பல பகுதிகளிலே இயக்கங்கள் உருவாக்கப்பட்டன, ரகசியமான இயக்கங்கள் கட்டமைக்கப்பட்டன. அந்த இயக்கங்களுடைய நடவடிக்கையினுடைய விளைவு என்ன தெரியுமா? எகிப்திலே இஹ்வான்கள் என்ற பெயரால் ஒரு கூட்டம் உருவாகி இஸ்லாமிய ஆட்சியை நாளை மறுநாள் அமைத்து விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். இஸ்லாமிய ஆட்சி அமைத்தார்களோ இல்லையோ, அவர்களால் கொன்று குவிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. கொன்றவர்களும் முஸ்லிம்கள், அந்த எகிப்திலே கொன்று குவிக்கப்பட்டார்களே அவர்களும் முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களை கொன்றார்கள். அல்ஜீரியாவிலே நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்று சொல்லி ஆங்காங்கே நடக்கிற வன்முறை தாக்குதல்கள் எல்லாம் யாருக்கு எதிராக? தாக்குவோர் முஸ்லிம்கள், தாக்கப்படுபவர்களும் முஸ்லிம்கள், செத்து மடிபவர்களும் முஸ்லிம்கள், சாகடிப்பவர்களும் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க எப்படி பண்படுத்திட்டு போனாங்க. ஒருத்தனுக்கு மோசடி செய்யக்கூடாது, ஒருத்தனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, ஒருத்தனை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவன் துடிக்கும் பொழுது நாம கஷ்டத்தை தாக்கி எப்படிப்பட்ட சமுதாயம் அது? நபிகள் நாயகம் உருவாக்கின சமுதாயம் லேசுப்பட்ட சமுதாயமா? ஹிஜ்ரத் செய்து வெளியூர்ல இருந்து வர்றாங்க, மக்காவில் இருந்து வெளியூர்ல இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வர்றாங்க. யாருன்னு தெரியாது, அகதிகள், வீடு வாசல் இல்ல, சொத்து சுகம் இல்ல. வந்திருக்கிற அத்தனை மக்களையும் மதீனாவில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் தத்தெடுத்துக் கொள்கிறான். நீ இவருக்கு சகோதரன், நீ அவருக்கு சகோதரன், நீ அவருக்கு சகோதரன், நீ இவருக்கு சகோதரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை இன்னொரு ஆளோட ஜாயிண்ட் பண்றாங்க. மக்காவில் இருந்து அகதியாக புறப்பட்டு வந்த ஒருவரை மதீனாவிலே சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு சேர்த்து நீங்க 2 பேரும் சகோதரரு. இப்படி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர் சொத்துல பாதி அவரு கொடுக்கிறாரு, வீட்டுல பாதியை கொடுக்கிறாரு, 2 பேரிச்ச மரம் இருந்தா ஆளுக்கு ஒரு பேரிச்ச மரம்ங்கிறாரு, ஒரு போர் வந்தா 2 கழிச்சு 6க்கு பாதியை வச்சுக்கிறாரு, ஒரு தலைவாணி இருந்தா 2 துண்டா வெட்டி சின்ன தலைவாணியை 2 தயாரிச்சுக்கிறாரு. இப்படி வீட்டுல பாதி, சொத்துல பாதி, ரொட்டில பாதி, துண்டுல பாதி, கச்சிப்புல பாதி, கைக்குட்டுல பாதி, எல்லாத்திலையும் பாதி. இருக்கிற எல்லாத்தையும் பாதி பாதி பாதியாக அறுத்து கொடுத்து ஒற்றுமை காத்த அந்த சமுதாயம். ஒருவர் விருந்துக்கு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை யாராவது அழைத்து செல்கிறீர்களா கேட்கிறாங்க. வீட்டுல ஒண்ணும் இல்ல, யாராவது அழைத்து செல்கிறீர்களா? ஒருத்தர் அழைத்து செல்கிறார் வீட்டுக்கு. வீட்டுக்கு அழைத்து சென்றால் மனைவி வீட்டு கேட்கிறார், ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் இல்ல. இவர் பாட்டுக்கு தைரியமா கூட்டிட்டு போயிட்டாரு. மனைவி இடத்துல வீட்டுல போய் கேட்கிறாரு, ஏதாவது இருக்க, சாப்பிட இருக்குதா? ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கிறேன். குழந்தைக்கு உள்ள அளவுக்கு கொஞ்சம் உணவு இருக்குது, உங்களுக்கு எனக்குமே கிடையாது, நம்ம 2 பேரும் பட்டினி தான் இன்னைக்கு, நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே. அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வாக்களிச்சு நான் கூட்டி வந்து விட்டேன், அவரை நம்ம பசியாற்ற வேண்டும், அதனால குழந்தையை ஏதாவது விளையாட்டு காட்டி தூங்க வை. தூங்க வைத்த பிறகு குழந்தையுடைய உணவை இவருக்கு கொடுப்போம். அப்ப கூட ஒரு தந்திரம் பண்றாரு. விருந்தாளியை மட்டும் சாப்பிட சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? நீங்களும் சாப்பிடுங்க அவர் கேட்பார்.
விருந்தாளி வந்து சாப்பிட கொடுக்கும் பொழுது நீங்க சாப்பிடுங்க உட்கார்ந்து இருந்தா இல்ல நீங்களும் சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாரு. அதுக்கு ஒரு ஐடியா பண்றாரு. அப்ப ஒண்ணு செய்யறேன், நீ வந்து சாப்பாடா கொண்டாந்து வைக்கிற மாதிரி வை, கொஞ்சம் தானே இருக்குது, வந்து விளக்க ஊதி விட்டு போயிரு. தீப்பெட்டில அந்த காலத்துல கிடையாது. விளக்க கொளுத்துனா தீயில இருந்து தீ தான் கடை வாங்கணும். ஒரு விளக்குல இருந்து ஒரு விளக்கு ஒரு பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வருவாங்க. எங்க ஊர்ல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிலாம் வாங்கி இருக்கிறோம். தீப்பெட்டிகள்லாம் வீடுகள்ல இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல விளக்கு அணைச்சிட்டு சொன்னா உடனே தீப்பெட்டி எடுத்துட்டு கேட்க முடியாது. இருட்டு தான். இருட்டுல வந்து நான் சாப்பிடுற மாதிரி நடிக்கிறேன். அவர் வயிறார சாப்பிட்டுட்டோம். நான் விருந்தட்டை வச்சுக்கிட்டு நானும் ரொம்ப சூப்பரா இருக்க ருசியா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அவர் நல்லா சாப்பிடுவார். எப்படிப்பட்ட ஒரு தியாகம் பாத்தீங்களா? இவங்க தான் அரவலை தூக்கிட்டாங்க. யாரு? அட சொத்துல பாதி சுகத்துல பாதி வீட்டுல பாதி சொத்துல பாதின்னு கொடுத்த ஆளுக்க தாம் பட்னியா கடந்து பிள்ளைகளை பட்னியா போட்டு தன்னுடைய குழந்தையுடைய உணவை அடுத்தவருக்கு கொடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவர்களை பாராட்டி யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட மற்றவர்களுடைய வறுமைக்கு முன்னுரிமை தருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? பாராட்டுறான். இப்படி நடந்து கொண்ட செய்தியை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு உன்னை பாராட்டி அல்லாஹ்வை குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவர் செஞ்சது யாருக்கும் தெரியாது. மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாரு. ஓய் உனக்கு தெரியுமா செய்தி? உன்னைய பாராட்டி நீனும் மனைவியும் செய்த அந்த தியாகத்தை அந்த உபசரிப்பை பாராட்டி அல்லாஹ்வே வசனத்தை அருளிவிட்டான். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு வறுமை இருந்தாலும் அதை விட மற்றவர்களுடைய வறுமைக்கு முன்னுரிமை தருகிறார்கள் என்று பாராட்டி சொல்கிற அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த அளவுக்கு தான் பசியாக இருந்தாலும் மற்றவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்ற அளவுக்கு பக்குவம் பட்டவர்கள் எப்படி ஒருவருக்கு எதிராக ஒருவர் ஆயுதத்தை தூக்கினார்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடும் எச்சரிக்கையா நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்கு பிடிச்சி யாராவது அலைவான், அல்லாஹ்வை பாதுகாக்க போறோம், மார்க்கத்தை பாதுகாக்க போறோம், ஆட்சி அமைக்க போறோம்னு வருவான். இந்த வர்றவன்லாம் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி அமைக்க போறோம், நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்றவன்லாம் இஸ்லாமிய ஆட்சி அமைக்கிறானோ இல்லையோ முஸ்லிம்களை கொன்று குவித்திருக்கிறான், குவிப்பான். அதான் எச்சரித்தாங்க. எனக்கு பிறகு லா தர்ஜூ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு காபிர்களாக நிராகரிப்பவர்களாக மாறிவிடாதீர்கள். யல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், உங்களில் ஒருவர் மற்றவருடைய பிடரிகளை கழுத்துகளை வெட்டி சாய்த்து கொண்டு காபிர்களாக மாறிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அவர்கள் செய்த எச்சரிக்கையிலேயே அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு தெரியுது. இதை செய்வான் இந்த சமுதாயத்தை ஒருத்தன் அன்னைக்கு பார்த்து இருந்தா, இந்த எந்த சமுதாயத்தை, வீட்டுல பாதி சோத்துல பாதி கொடுக்கிற ஒரு சமுதாயத்தை வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்தான்னு வைங்க, உம்மாடி இந்த சமுதாயம் அடிச்சுக்கிருமா, இந்த சமுதாயம் வெட்டிக்கிருமா, இந்த சமுதாயம் ஒருத்தர் தலைய ஒருத்தர் சீவுமா, அப்படித்தான் எடை போடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரா இருந்து சொன்னாங்க வெட்டிக்கிருவீங்க, வெட்டிக்கிட்டு சாவுவீங்க, ஆனா செஞ்சிடாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி எச்சரிக்கையில பிரதானமான எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், இதுதான் எந்த கட்டத்திலையும் எவ்வளவு கருத்து வேறுபாடு வந்தாலும், எவ்வளவு மாறுபட்ட அபிப்பிராயங்கள் வந்தாலும், எவ்வளவு கொள்கை மோதல்கள் வந்தாலும், எத்தனை துண்டு துண்டாக நீ பிரிந்தாலும் கொள்கை விடாத, பிரச்சாரம் பண்ணு, எடுத்து சொல்லு. மாற்று கருத்துடையவனுக்கு எதிராக ஆயுதம் தூக்கிறாத. ரிசல்ட் என்னதுக்கு? குஃபாரா, காபிர்கள். உடனே இறை நிராகரிப்பாளனா இந்த வேலையை செஞ்சிட்டா அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. இதை செஞ்ச உடனே முடிஞ்சு வச்சுக்காத, போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டார். லா தர்ஜூ பாதி குஃபாரா, குஃபாரா போயிருவீங்க, நிராகரிப்பவர்களா போயிருவீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி எச்சரிக்கையில முக்கியமான எச்சரிக்கை இது ஒரு எச்சரிக்கை. கவனமா இருக்கு, விளங்குதா? இப்ப இதில் கவனமா இருக்கு. எந்த கட்டத்திலும் உங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு வந்தாலும் கருத்து வேறுபாடு வந்தாலும் தன்னை காத்துக் கொள்வதற்காகவே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒருத்தன் ஆயுதம் தூக்க அனுமதி கிடையாது. நான் போயிட்டு இருக்கேன், வெட்ட வர்றான், திருப்பி வாங்கிட்டு ஊத்திட்டு போயிடலாம், நான் சாவக்கூடாது. அந்த ஒரு நேரத்தில் தன்னை காத்துக் கொள்வதற்காகவே தவிர எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆயுதத்தை தூக்குவதற்கான உரிமையை இஸ்லாம் வழங்கவில்லை என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கை காட்டுகிறது. இது ஒரு அவங்களுடைய எச்சரிக்கை. இதை புறக்கணிச்சிட்டோம். நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னைக்கு நடக்குது. இவ்வளவு தெளிவான ஒரு காலத்தில் நடக்குது. ஒற்றுமைன்னு சொல்லிக்கொண்டே அவர்கள் நடத்துகிறார்கள். இஸ்லாத்தை சொல்லிக்கொண்டே அந்த காரியத்தை அன்னைக்கும் செய்தார், இன்னைக்கு செய்கிறார்கள், நாளைக்கு செய்வார்கள்.
இது நடக்க போகிறது. இது ஒண்ணாச்சா. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கை செஞ்சாங்க. தனக்கு பிறகு உள்ள எச்சரிக்கை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. சஹாபாக்களே, இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. இதை நீ செஞ்சிட்டு இருக்கோம். இதுலதான் நம்ம அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில ஹவுல் என்ற ஒரு தடாகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். மறுமையில் என்ன? அந்த ஒரு நாள் மஹ்ஷர் மைதானத்தில் மறுமையில் என்ன? நம்ம எல்லாம் திரும்ப எழுப்பப்பட்டு ஒரு நாள் விசாரிக்கப்படுவோம். அந்த ஒரு நாள் விசாரணைக்கு பிறகுதான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவோம், நரகவாசிகள் நரகத்துக்கு போவாங்க. அந்த அதுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள விசாரணை மன்றம் தான், நீதிமன்றம் தான், நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அவைதான் மஹ்ஷர்னு சொல்லுவது. அந்த மாலிக் யௌமிதீன் சொல்றோம்ல, நியாய தீர்ப்பு நாள், அதான் நியாய தீர்ப்பு நாள்ங்கிறது. அந்த நாள்ல எல்லாரும் நிற்போம். ஆணும் பெண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் தோன்றிய அத்தனை மாந்தர்களும் அங்க நிற்போம். முஸ்லிம், இந்து, கிறிஸ்தவன், யூத, புத்த, சீக்கிய எல்லாரும் நிற்போம். கடவுள் இல்லைன்றவனும் நிற்பான். எல்லாரும் நிற்பாங்க. அதிகாரிகள் நிற்பாங்க, சாதாரண மக்கள் நிற்பாங்க, வாஜ்பாய் நிற்பாரு, நாம நிற்போம், கருணாநிதி நிற்போம், ஜெயலலிதா எல்லாம் நிக்க போறோம். எல்லாரும் நிக்கக்கூடிய ஒரு நாள் எது? அந்த நாள் தான். அங்க அவ்வளவு பேரையும் நிறுத்தி வைத்து இறைவன் விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? விசாரிக்க தேவையில்லை அவனுக்கு. அதான் புரோகிராம் பண்ணி வச்சு எல்லாம் தெரியுமே. மனுஷனே விசாரிக்காம கண்டுபிடிக்கிறான். கேமரா வச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சிடறான். சென்னையில எல்லாம் டிராபிக் ரூல்ஸ் மீறினீங்கன்னு சொன்னா காலையில நோட்டீஸ் வந்துடும். மத்தியானம் டிராபிக் மீறி போனீங்கன்னா அங்க கேமரா வச்சு உங்களை படம் எடுத்து, நீங்க ஸ்பீட்ல போனீங்க, ரெட் லைட் சிக்னல் இருக்கும்போது போனீங்க, நீங்க வந்து கிராஸ் பண்ண தப்பா கிராஸ் பண்ணீங்க, ரைட்ல போனீங்க, எல்லாத்தையும் இந்த படம் எடுத்து நமக்கு சொல்லிவிடுது. உன்னை விட அழகா அல்லாஹ் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கான். விசாரிக்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு குற்றவாளி வந்து தான் மறுத்து விடக் கூடாது, அவனுக்கே அது குற்றம்னு தெரியணும் என்பதற்காக நடக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி விசாரணை. இல்லாட்டி விசாரிக்காமலே அவன் நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போடா, நீ எல்லாம் நரகத்துக்கு போடான்னு அவனுக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கிறது. அந்த விசாரிக்கிற நாளையில அந்த நாள் எப்படி? சூரியன் வந்து தலைக்கு கிட்ட வந்துருமா? எந்த அளவுக்கு வந்துரும் சொன்னா மூளை கொதிக்கும். மூளை கொதிக்குங்க. அந்த மாதிரி கடும் வெப்பம் இப்பவே தாங்குதா? இப்ப 40, 38 வருது. 38 டிகிரி வந்தா தாங்க முடியுதா நமக்கு? எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கும்போது தாங்கல என்று சொன்னா, அது கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து நின்றா என்ன வருதுன்னு? சூரியன் கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து நின்றா கதை என்ன ஆகும்? கருவாட போயிட மாட்டோமா? அல்லாஹ் சாவக்கூடாதுன்னு ஏற்பாடு பண்ணிருக்கான். அதனால அந்த வேதனையை தாங்கிட்டு உசுரோடு இருக்க போறோம். மறுபடியும் மூத்தாக்க முடியாத லாய மூத்துட்டியா ஒலா எகையா, அங்க வாழவும் மாட்டான், சாவவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் பண்ணிட்ட காரணத்தினால சாவ மாட்டேங்கிறோம். இல்லாட்டி அங்கே கருவாட போயிருவோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் கொண்டாந்து கிட்ட கொண்டு நிப்பாட்டி விசாரிப்பான். எல்லாம் தாகத்துல தவிப்பாங்க. அந்த ஒரு நாள் தாகத்தை தாங்க முடியாது. ஒரு நாள் நீங்க லேசா நினைக்கிறீங்க. அந்த ஒரு நாள் எப்படி நாள் சொன்னா, கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத்தின் மிம்மா தஊதுன், நீங்கள் பண்ணுகிற கணக்கு பிரகாரம் பார்த்தா அது 50,000 வருஷத்துக்கு நிகரானது. 50,000 நாளுக்கு இல்ல, 50,000 ஆண்டுக்கு நிகரானது. 50,000 இன்ட்டு 365க்கு நிகரானது. அல்லது 50,000 சந்திர கணக்கு போட்டீங்கன்னா 50,000 இன்ட்டு 354, சந்திர கணக்கு பிரகாரம் 354 நாட்கள், சூரிய கணக்கு பிரகாரம் 365 நாட்கள். ஆக 50,000 354 பிரிக்க அவ்வளவு நாட்களுக்கு சமமான ஒரு நாள். ஒரு நாள் தான் அது. அது போவும் 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 50,000 வருஷத்துக்கு ஓடும். அவ்வளவு நேரத்துக்கு தாகத்தை தாங்கிட்டு நிக்க முடியுமா? அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடாகத்தை கொடுக்கிறான். ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தை கொடுக்கிறான். அந்த தடாகம்னா என்ன? நம்ம பள்ளிவாசல்ல ஹவுல் கட்டிருக்காங்க, அதான் 1000 நாகூரத்துக்கு உள்ள வைக்கலாம். 1000 நாகூரத்துக்கு உள்ள போட்டுடலாம். அவ்வளவு பெரிய தடாகம். அந்த மாதிரி இங்க இருந்து மதுரைக்கு போற தூரத்தில் தாண்டினது. அவ்வளவு பிரம்மாண்டமான நீளமும் அகலமும் கொண்ட அந்த தடாகத்துல தண்ணீர் லட்சக்கோடி கணக்கான குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும். அதுல நபிகள் நாயகத்தினுடைய சமுதாயத்தினர்ல யார் நல்லவங்களோ அவங்க மட்டும் அந்த விசாரணையை கஷ்டமில்லாமல் சமாளிப்பதற்காக வேண்டி தண்ணீருக்கு அலையும் பொழுது அங்க கூப்பிட்டு தண்ணி கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவாங்க. அப்ப கூட சஹாபாக்கள் கேட்கறாங்க, எப்படி எங்களை தெரிஞ்சுக்கிறீங்க? எத்தனையோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து இருப்பாங்க, மூசா நபி உம்மத்து இருப்பாங்க, ஈசா நபி உம்மத்து வருவாங்க, இப்ராஹிம் நபி உம்மத்து வருவாங்க, உங்க உம்மத்துல நெத்தில எழுதி விட்டுருக்கீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒது செய்த அடையாளங்கள் என் உம்மத்துகளுக்கு மாத்திரம் பளிரென பிரகாசிக்கும்,
அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறவன் யாருடைய மூஞ்சி பிரகாசமா இருக்கிறதோ, யாருடைய கைகளும் கால்களும் பிரகாசிக்கிறதோ, அதெல்லாம் என்னுடைய உம்மத்து ஒழுவுடைய அடையாளம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவர்களை எல்லாம் கூப்பிட்டு நான் தண்ணி கொடுப்பேன். அந்த அடையாளம் உள்ளவர்கள் சில பேர் வருவார்கள். எங்க தண்ணி குடிக்க? அதை ஒரு தடவை குடிச்சா அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாகம் வராது. 50,000 வருஷம் ஓடுறது தெரியாது. அந்த மாதிரி இந்த கூலன் வாட்டர் எல்லாம் போடுறாங்கல்ல, வண்டிக்கெல்லாம் ஊத்துறான்ல, அந்த காலத்துல என்ன பண்ணா, தண்ணின்னா போற இடத்துல 4 இடத்துல நிப்பாட்டி ஊத்துவாங்க. கார்ல போனோம்னா அந்த காலத்துல வண்டியில சூடாயிரும். அதுக்கு என்ன செய்வான், அங்கங்க நிப்பாட்டி தண்ணியை ஊத்திக்கிட்டு போவான். இப்ப என்ன பண்றாங்க, சூடு ஆகாத தண்ணியை கண்டுபிடிச்சு ஊருக்கா ஊத்துனா அது 3 மாசத்துக்கு வண்டி இழுக்குது. அந்த மாதிரி ஊத்துறானா இல்ல, உனக்கு கண்டுபிடிக்க முடியுதுல, அல்லாஹ் கண்டுபிடிக்கிறான். ஒரு தடவை அருந்தினால் மர லாயலுமோ அப்பதா தாகமே வராது. இப்ப கூட மனுஷன் குடிக்கிறதுக்கு கூட அந்த மாதிரி தண்ணி வந்திருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 200 மணி குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஒரு 48 மணி நேரம் தாகமே இருக்காது. அந்த மாதிரி தண்ணி இப்போ இருக்கு, மார்க்கெட்ல இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது. அப்ப அந்த மாதிரியான இவனுக்கு தண்ணி கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொன்னா காசு கூட கட்டுப்படி ஆகாது. அதனால யாரும் குடிக்கிறது இல்ல. இவனுக்கே இது செய்ய முடியும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு செய்ய முடியாதா? அந்த தண்ணியை கொடுக்கும் பொழுது சில ஆட்கள் வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சஹாபாக்கள், நம்முடைய ஃப்ரெண்ட் நண்பரை பார்த்து சந்தோஷம் இருக்கும்லங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு பழக்கமானவர்கள் இப்ப என்னை பார்த்தாங்கன்னா சந்தோஷமா என்னை கூப்பிட மாட்டாங்களா? அவங்கள பார்த்தா நான் சந்தோஷமா நாங்க சோமாரிகளான்னு கேட்க மாட்டோமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் என்னுடைய சஹாபாக்கள் வருவார்கள். எதுக்கு வருவாங்க? அந்த ஹவுதுல் கௌதர் தண்ணீரை என்னிடத்திலிருந்து வாங்கி என் அனுமதியை பெற்று அருந்துவதற்காக வருவார்கள். வந்தா நானும் சந்தோஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்கன்னு கூப்பிடுவேன். வர்ற வழியில் அங்கங்க அல்லாஹ் வந்து காவலுக்கு செக் போஸ்ட் போட்டிருப்பான். மலக்குகள் நிப்பாங்க. மாணவர்கள் அங்க நின்று இருப்பாங்க. சொல்ற நிப்பாடி போடுவாங்க. சஹாபாக்கள் போயிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க. வழியில மலக்குகள் நின்று கொண்டு நில், உனக்கு அனுமதி இல்ல. அங்கிருந்து ரசூலுல்லாஹ் பாத்துருவாங்க. அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள், விடுங்கள் அவர்களை. அங்க சிவார் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள், என்னோட இருந்தவர்கள், எனக்கு பக்கபலமா இருந்தவர்கள், அவர்களை விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்படுகிற சஹாபாக்களை என்கிட்ட விடுங்கன்னு வந்து கேட்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? யா முஹம்மத், அங்கிருந்து சத்தம் வரும், முஹம்மதே லா தத்ரி மா அஹதஸு பாதக், உனக்கு பிறகு இவர்கள் என்னவெல்லாம் புதிதாக உண்டாக்கி இந்த மார்க்கத்திலே நுழைத்தார்கள் என்பது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீ உலகத்தில் வாழும் பொழுது அவங்க நம்முடைய தோழர்களா இருந்திருக்கலாம். உனக்கு பிறகு அவர்கள் என்னவெல்லாம் புதிதாக உண்டாக்கினார்கள் என்பதை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நில்லை, நிறுத்தவன விட்டாத இழுத்துட்டு போவங்கள, வந்த வழி இழுத்துட்டு போ, அவளுக்கு நெருங்க கூடாது. இன்னொரு அறிவிப்புல, இதுவும் புகார்ல வரக்கூடிய ஏராளம் 30க்கு மேற்பட்ட இடத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு புகார்ல. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, லா யஸாலூன முர்த்ததீன அலா ஆகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும், முஹம்மதே அவர்களை நீ பிரிந்தது முதல், அவர்களை என்னைக்கு பிரிந்து மௌத்தாய் வந்தியோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முர்த்ததீன அலா ஆகாபிஹிம், வந்த வழியே திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள். எங்க இருந்து வந்தாங்க? ஷிர்க்ல இருந்து வந்தாங்க, தௌஹீதுக்கு வந்தாச்சு, வந்துட்டு அப்படி ரிவர்ஸ். எங்க இருந்து வந்தார்களோ அங்கே திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள். அதனாலதான் இந்த கதி எச்சரிக்கிறாங்க. இது என்ன விளங்குதா உங்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் எச்சரிக்கை, வெட்டிக்கிட்டு சாவாதே, முதல் எச்சரிக்கை. இரண்டாவது எச்சரிக்கை என்ன தெரியுமா? எனக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எதையாவது புதுசா உண்டாக்கிறாதே, என்னுடைய சஹாபாக்கள் உண்டாக்குனா கூட அது அதோ கதிதான். நீ உண்டாக்குறது மற்றவங்க உண்டாக்குறது கிடக்கட்டும், என்னுடைய சஹாபாக்கள் எனக்கு தெரிந்த தோழர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் எதையாவது புதிதாக உண்டாக்கினார்களே ஆனால் என்ன விளைவு? ஹவுலுல் கௌசருக்கு நெருங்க முடியாது, இழுத்து செல்லுங்கள், முகம் குப்புற நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்றும் இருக்கிறது ஹதீஸ்ல. அப்ப இதுல என்ன விளங்குறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, எனக்கு பிறகு தொழுவீங்க, நோன்பு வைப்பீங்க, நோன்புக்கு ரொம்ப பேணுதலா இருப்பீங்க, பேரிச்சம்பழம் வாங்கி கொடுப்பீங்க, நோன்பு கஞ்சி காய்ச்சி ஊத்துவீங்க, ஏழைக்கு அன்னதானம் வழங்குவீங்க, பெருநாளைக்கு சட்ட துணி எடுத்து கொடுப்பீங்க, ரத்த தானம் பண்ணுவீங்க, சட்ட எல்லாம் செய்வீங்க. அதோட சேர்த்து என்ன செய்வீங்க தெரியுமா? நான் சொல்லாததை மார்க்கம் உண்டாக்கிட்டு செய்வீங்க. அதனுடைய விளைவு மோசமா இருக்கும், இதுல கவனமா இருங்கன்றாங்க. இன்னைக்கு விவகாரமே அதானே. இன்னைக்கு தௌஹீதுக்கும் தௌஹீதுக்கு எதிரானவர்களுக்கும் யுத்தமே அதானுங்க.
சண்டையாதானே? என்ன விவகாரம் நடக்கிறது? புதுசு புதுசா எண்ணத்தை உண்டாக்கிட்டு சஹாபாக்கள் கூட இப்படி ஒரு காரியத்தை செய்தால் தப்பிக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கையை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நம்ம மார்க்கம் என்று செய்கிற காரியத்தில் 90% மார்க்கம் இல்லாதது. நீங்கள் என்றால் நான் தௌஹீதுல நம்பிக்கை கொண்டவர்களை சொல்லவில்லை. இது சரியில்லை என்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் செய்கிற காரியத்தில் 90% காரியங்களுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப தொழுகைக்காக பாங்கு, இங்க ஸ்டார்டிங்ல கிட்ட உள்ள சம்பவத்திலிருந்து மேல போவோமே, தொழுகைக்காக பாங்கு சொல்ல வேண்டும் மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த பாங்க எப்படி சொல்றீங்க? பாங்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாங்கு சொல்லப்பட்டுச்சு. அவங்கள்ட்ட 3 முஅzzீன்கள் இருந்தார்கள், பாங்கு சொல்லக்கூடியவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் அவர்கள் இருந்தார்கள். அபு மஹ்தூரா என்ற ஒரு சஹாபிக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாங்கு சொல்ல வேண்டும் என்பதை தம்முடைய திருவாயால் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப அபு மஹ்தூராவுக்கு பாங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மஸ்ஜித் நபவியிலே பாங்கு சொல்பவர்களாக பணியாற்றினார்கள். எப்படி பாங்கு சொன்னார்கள்? பாங்க எப்படி கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிகிற விதமாக பாங்கை கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாங்க சொன்னார்கள். ஒரு குறிப்பிட்ட பள்ளி குறிப்பிடுவதற்கு நான் சொல்லவில்லை, எல்லா பள்ளியிலும் இப்படி சொல்கிறார்கள், எல்லா ஊரிலும் சொல்கிறார்கள். இங்கேயும் அதன் அடிப்படையில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பாங்குக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, இப்படி ஏதோ சொல்லி முடித்து விட்டு அதுக்கப்புறம் பாங்கு சொன்னாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிந்தி உண்டாக்கப்பட்டதா, நபிகள் நாயகம் உண்டாக்குனதா? எதுக்கு அவங்கள அல்லாஹ் அனுப்புனா? எதுக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு அனுப்பிவிட்டானா? இதெல்லாம் சொல்லி தரதுக்கு அனுப்புனானா? அல்லது அவர் பாட்டுக்கு என்ன சொல்லிட்டு போற, நீ பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு போன அனுப்புனானா? அல்லாஹ் அவங்களை அனுப்பி 23 வருஷம் படாத பாடுபட்டு அடி வாங்கி உத வாங்கி ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து தியாகம் செய்து வீடு வாசலை இழந்து சொத்து சொத்தை இழந்து இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில அவங்க சொல்லி தந்துட்டு போன அந்த மார்க்கத்தில் பாங்குக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்வதும், பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்வதும், பாங்குக்கு முன்னாடி இன்னல்லாஹு மலாயிகத்துஹு என்று சொல்வதும் இருந்ததா? அப்ப என்ன எச்சரிக்கை? அந்த எச்சரிக்கை, யா முஹம்மத் லா தத்ரி மா அதது பாதக், உனக்கு பிறகு என்ன உருவாக்கினார்களோ அதை நீ அறிய மாட்டாய். என்ன உண்டியலுக்கு போகணுமா? போங்க போங்க போங்க, சீட்டு வருது, உண்டியல் வருதான், தாராளமா அள்ளி கொடுங்க. என்ன நடத்துறாங்க, நிறைய செலவாயிருக்கு, சேர் போட்டிருக்காங்க, போஸ்டர், மேடை, ஸ்டேஜ், மைக்கு, கேமரா, இது அநேகமா டிவில கூட ஒளிபரப்பலாம், அதுக்கான செலவு எல்லாம் பண்றாங்க. நாங்க காசு வாங்கிட்டு போக மாட்டோம், வணங்குதா? நாங்க பேசுறது காசு வாங்க மாட்டோம், பஸ் காசு வாங்கிக்கிறோம். சரி, நிறைய அள்ளி போடுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தத்ரி மா அஹதது பாதக என்று எனக்கு அல்லாஹ் சொல்லி விடுவான். என்ன சொல்லுவான்? உனக்கு பிறகு அவர்கள் என்னவெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பாங்கை அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் அல்லாஹ்வை தொழுவதற்காக அழைக்கிற பாங்கை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி நாம் செய்கிறோமா, அல்லது பின்னால் வந்தவர்கள் உருவாக்கியதையும் சேர்த்து செய்கிறோமா? சேர்த்து செய்தால் எப்படி நீங்கள் ஹவுலுல் கௌசருக்கு போவீர்கள்? நபிகள் நாயகம் கூப்பிட்டால் கூட உங்களுக்கு போக முடியாது. அங்க வானவர்கள் பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கடாசி விட்டுவார்களே. அப்ப அந்த ஹவுலுல் கௌசர் தடாகத்தின் தண்ணீரை அருந்தி அந்த விசாரணையுடைய கடுமையை குறைக்க ஆசைப்படக்கூடியவர்கள் இது போன்ற செயல்களை செய்யலாமா? எங்களுக்கு என்ன இது சொல்ல தெரியாதுங்கிறத நாங்க எதிர்க்கிறோம். எங்களுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல தெரியாதா? இன்னல்லாஹு மலாயிகத்துஹு சேர்த்து ஓத எங்களுக்கு தெரியாதா? ஏன் எதிர்க்கிறோம்? மறுமை பாக்கியத்தை இழந்துடாதீங்கம்மா. எதுக்குமா நீங்க உங்களுடைய மறுமையை நாசமாக்குறீங்க? இதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் அதை கண்டிக்கிறோம். அப்ப இதை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாங்களை இப்படியான ஒரு வேலைகள் செய்கிறார்கள். இன்னும் நீங்கள் பாருங்கள், வெள்ளிக்கிழமை நான் சொல்றேன், எவ்வளவு சாதாரண, எவ்வளவு கொஞ்சம் நெஞ்ச தப்பு செய்யல, மார்க்கத்தின் பெயரால் என்னவெல்லாம் உண்டாக்கி இருக்கிறோம் பாருங்க. வெள்ளிக்கிழமை என்றைக்கு லோகருக்கு பாங்க சொல்றாங்க. லோகருக்கு எத்தனை பாங்க? லோகருக்கு ஒரு பாங்க, ரெண்டு பாங்க,
ஒரு பாங்கு, சுபுக்கு ஒரு பாங்கு தான், லோஹருக்கு ஒரு பாங்கு தான், அசருக்கு ஒரு பாங்கு தான், மகரிபுக்கு ஒரு பாங்கு தான், இஷாவுக்கு ஒரு பாங்கு தான். ஜும்மாவுக்கு எத்தனை பாங்கு? ஜும்மாவுக்கு எத்தனை பாங்கு? 2 பாங்கு சொல்றாங்களா? ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமையில எத்தனை பாங்கு சொல்றாங்க? எல்லா பள்ளியிலையும் நாகூர்ல உள்ள 99% பள்ளிகள்ல 2 பாங்கு சொல்றாங்க. தமிழகத்தில் உள்ள 99% பள்ளிகள்ல 2 பாங்கு சொல்றாங்க. இந்தியாவில் உள்ள 99% பள்ளிகள்ல 2 பாங்கு சொல்றாங்க. 2 பாங்கு சொல்றதா இருந்தா தொழுகையில ஒரு பாங்கு ஆல்ரெடி இருக்கும் பொழுது அது 2 ஆக்குறதா இருந்தா நீங்களும் நானும் ஆக்கிற முடியுமா? அல்ல சஹாபாக்கள் தான் ஆக்கிற முடியுமா? அல்ல இமாம்கள் தான் ஆக்கிற முடியுமா? இமாமுக்கு பிந்தி வந்தவங்க ஆக்கிற முடியுமா? எங்க அப்பம் பாட்டன உங்க அப்பம் பாட்டன ஆக்கிற முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் ஆக்க முடியும். 2 பாங்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் 2 பாங்கு சொல்லி என்று யார் சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படி சொல்லி இருக்க வேண்டும். புகாரிங்கிற ஹதீஸ் கிதாபை எடுத்து பாருங்கள். ஜும்மா என்ற பாடமே இருக்கிறது புகாரியில, எடுத்து பாருங்கள். தமிழ்ல வந்து விட்டது புகாரி, ஆங்கிலத்தில் வந்து விட்டது. சஹீஹ் முஸ்லிம் தமிழ்ல வந்து கொண்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் ஆல்ரெடி வந்து விட்டது. அபூதாவுது தமிழ்ல வரவில்லை, ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, உருதுவில வந்திருக்கிறது, அரபு மூலத்தில் இருக்கிறது. இந்த நூல்களை எல்லாம் வாங்கி எந்த நூலை வேண்டாலும் எடுங்க. நான் சொல்லக்கூடிய சம்பவம் இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம், இந்த செய்தி புகாரில் இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு, அபுதாவில் இருக்கு, திருமதியில் இருக்கு, இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான சம்பவம். என்ன சம்பவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது ஜும்மாவுக்கு. வெள்ளிக்கிழமையில இமாம மெம்பர்ல ஏறின உடனே, இவ்வளவு தெளிவா இருக்கு புகாரில் ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை எத்தனை பாங்கு? ஒரு பாங்கு. அதுவும் எப்ப சொல்லணும்? இமாம் மெம்பரில் அமர்ந்த பிறகு சொல்லுகிற ஒரு பாங்கு தான் இருந்தது. அபூபக்கருடைய காலத்திலும் ஒரு பாங்கு தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த எத்தனை? ஒரு பாங்கு தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயும் கூட ஜும்மாவுக்கு எத்தனை பாங்கு? ஒரு பாங்கு தான் இருந்தது. இமாம் மெம்பர்ல உட்கார்ந்தவன தான் பாங்கு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சி எல்லாம் ஒரே ஹதீஸ் தான் இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் எல்லாம் லேட்டாக, தாமதமாக பள்ளிவாசலுக்கு வந்த காரணத்தினால் கடை தெருவுல போய் ஒரு அறிவிப்பு செய்ய செய்தார். மூன்றாவதாக ஒரு அறிவிப்பு, இகாமத்தின் சேர்த்து மூணாவது இன்னொரு அறிவிப்பு அதிகமாக்கினார் அப்படின்னு புகாரில் இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு, அபூபக்கர் காலத்தில் இருந்து ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு, உமருடைய காலத்தில் இருந்து ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு, உஸ்மானுடைய காலத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மக்கள் பள்ளிக்கு லேட்டா வர்றதுனால கடத்தொழில வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போய் ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னார்னு இருக்குது. இது பாங்கு விளங்கிட்டாங்க. கடத்தொழில போய் என்ன அறிவிப்பு செய்ய சொன்னாரு? அட தொழுகைக்கு நேரமாச்சு போட்டு வாங்க பயன் பண்ண போறாங்கன்னு கத்துனார். இதுக்கு ஒரு ஆளை செட்டப் பண்ணார். பாங்கு சொல்லல அவர் ஜாதன் நிதாவு தாலிசோட ஜௌரா என்ற கடை வீதியில போய் இன்னொரு பாங்கை, இன்னொரு அழைப்பை அவர் அதிகமாக்கினார் கடத்தருவுல. இது இருக்கிறது. உஸ்மான் அதிகமாக்கினா நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அது நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் உஸ்மானை பின்பற்றவில்லை என்று அல்லாஹ் கேட்க போறதும் கிடையாது. ஆனா எதை கேட்பான்? நான் ஒரு ஆள் அனுப்புனே, அவருக்கு குர்ஆனை கொடுத்தனே, வஹீஸை அறிவிச்சு கொடுத்தனே, எல்லா செய்தியும் தேவையானதெல்லாம் கற்றுக் கொடுத்தனே, அவர் தொழுது காட்டினாரு. எந்த ஜும்மாவுலையாவது 2 பாங்கு சொன்னாரா? ஒரு பாங்கு தானே சொன்னாரு. அவர் வாழ்ந்த காலத்துல அத்தனை செஞ்சாரு. நீ ஏப்பா 2 ஆக்குன? நீ 2 ஆக்குனா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு நீ சொல்லி தரன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஒரு வாத்தியார் மாணவனுக்கு பாடம் நடத்துறாரு. இவன் வாத்தியார் சொல்றதுக்கு முந்தைய எடுத்துக்கிட்டு சார் இப்படி சார் நான் சொன்னா நான் இதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நடத்த போற பாடத்தை நான் சொல்லட்டுமா சார்னு ஒருத்தன் எந்திரிக்கிறான். வாத்தியார் என்ன பண்ணுவாரு? பாடம் நடத்துற வாத்தியார் எந்திரிச்சு பாடம் நடத்தும் பொழுது, சார் பாருங்க நீங்க நடத்துற பாடத்தை நான் இப்ப நடத்த போறேன் அப்படின்னு சொன்னா குழுமா இல்லாட்டி சீட்டுகளை அனுப்பிடுவார். அப்ப ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கோபம் வருதுன்னா அல்லாஹ் என்ன செய்யணும்? அட நான் உனக்கு இப்படித்தான் நான் சொல்லி தர்றேன், ஒரு சிறந்த ஒரு ஆளை தேர்வு செய்து அவ்வளவு சிறப்பான ஒரு எல்லா விதமான தகுதிகளையும் கொடுத்து நான் அனுப்பி இருக்கிறேன், அவர் உனக்கு இப்படி சொல்லி தர்றாரு, நீ 2 பெல்லடிக்கு பீரியட்ல பெல் அடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல. அந்த காலத்துல பெல் அடிப்பாங்க, டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு டிங்னா ஒரு பீரியடு, 1வது பீரியட். இப்போ இருக்கான்னு தெரியல, அந்த காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல இருந்துச்சு. இன்னும் ஒரு பீரியட் ஒரு அடுத்த மணி நேரம் அடிச்சுவாங்க, நீங்க அடிச்சுட்டு டிங் டிங் 2வது பீரியடு அப்படிங்கிற இடத்துல
ஒரு பையனை கூட மணி அடிக்க சொல்றாரு, டேய் முதல் பீரியட் 1 மணி அடிச்சுட்டு வாண்டு. அவன் அடிச்சு 4 அடிச்சான். எல்லாம் ஓடி போறாங்க. 4வது பீரியட் என்ன இது? 4வது பீரியட் அடிச்சாங்கன்னு சொன்னா நாங்க படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 4 மணி அடிச்சுட்டாங்க ஓடுறான்னு அப்படி ஓடிட்டான்னா இவனை வாத்தியாரு மணிதானே அடிச்சான்னு சொல்லுவாரா? என்ன எடுப்பாரு? மணி அடிச்சான்னு எடுத்துக்கிற விஷயமா இது? அடே நாங்க ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறோம்டா. ஒரு பீரியடுக்கு தானே முதல் பீரியடுக்கு தானே 1 அடிக்கணும், 2வது பீரியடுக்கு தானே 2 அடிக்கணும், 3வது பீரியடுக்கு தானே 3 அடிக்கணும், முடியறதுக்கு தானே 4 அடிக்கணும் நான் சொல்லி தந்திருக்கிறேன். நீ என்னடா முதல் பீரியட்லயே 4 அடிச்சேன்னு கேட்க மாட்டானா? அதோட வெட்டி விட்டுருவான். ஒரு மனுஷன் தான் அமைத்த சிஸ்டம் மீறப்படும் பொழுது அவனுக்கு கோபம் வருது. இவன் அமைச்ச சிஸ்டம் இது வகி ஒண்ணும் கிடையாது. உனக்கு 4 அடிச்சனால பெரிய பாரதூரமான ஒண்ணு வந்துட போறது இல்ல. நான் அமைத்த சிஸ்டத்தை நீ எப்படா மாத்துறேன்னு கேட்கறான் இல்லையா? அட ஒரு கெடிகாரம் தயாரிக்கிறான். 1 மணிக்கு 1 அடிக்கணும், 2 மணிக்கு 2 அடிக்கணும். அவன் அதை மாத்தி தயாரிச்சான்னு வைங்க, 1 மணியை காட்டும் போது 7 அடிக்குது. அவனை என்ன பண்ணுவோம் நம்ம? சிஸ்டம் ஒண்ணு இருக்குல்லங்க. அவ ஒரு மனிதன் அவன் அமைத்த சிஸ்டங்கள் மாறுவதை கூட பொறுத்து கொள்ள மாட்டேங்கிறான் சொன்னா, படைத்த இறைவன் அவன் அமைத்த சிஸ்டத்தை அவன் வழிகாட்டி மூலமாக கற்றுத்தந்த சிஸ்டத்தை மாத்தினா ஒத்துக்குருவானா? நீங்க ஏன் 2 பாங்க சொல்றீங்க? இமாம் சாபி ரஹமத்துல்லாஹி இல்ல சாபி, நான் ஒரு கடை நாங்களா சாபி மதஹப். சாபி மதஹப்ல அல்லாஹ் சொன்ன மார்க்கமா இதெல்லாம்? நீங்களே உங்களை சாபி கனபின்னு கூறு போட்டுக்கிட்டு நரகத்தினுடைய பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாம் ஒண்ணுதான். எல்லா முஸ்லிமுக்கு ஒரே தொழுகை, ஒரே இடம்பு, ஒரே சக்காத்து, ஒரே சட்டம் தான். சரி சாபியே வருவோம். சாபி இமாம் சொன்னாங்க, நான் கேட்கிறேன். சாபின்னு சொல்றீங்களப்பா, உங்க சாபி இமாம் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லுன்னு சொன்னாரா? சொல்லல. சாபி இமாம் அவர்கள் அல் உம்மு என்ற பெயர்ல, உம்முன்னா அம்மா தாய், உம்மு என்ற பெயர்ல ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த உம்முங்கிற நூல்ல சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான், அபூபக்கர் காலத்தில் ஜும்மாவுக்கு 1 பாங்கு, அவர் சொல்றாரு 1 பாங்கு தான், உமருடைய காலத்தில் ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான், உஸ்மான் போய் கடை தெருவில் அதிகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நபிகள் நாயகம் காலத்தில் எது இருந்ததோ அதைத்தான் நான் தேர்வு செய்கிறேன் அவர் சொல்றார். சாபி இமாம் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஒன்று செஞ்சிருக்கும் போது உஸ்மான் எனக்கு தேவையில்லைங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது நடைமுறையில் இருந்ததோ அதைத்தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அல் உம்மு என்ற நூல்ல இமாம் ஷாபி அவர்கள் சொல்கிறார்கள். ஷாபின்னு தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களும் கூட 2 பாங்கு சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இது என்ன மார்க்கம்? ஏன் இப்படி சொல்றீங்க? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை அதெல்லாம் தொழுகையிலேயே நாசமாகிட்டு இருக்கிறோம். தொழுகையுடைய வக்துல தாறுமாறா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நோன்பு திறக்கிறதுல நம்ம இஷ்டத்துக்கு நோன்பு திறக்கிறோம். புது புது தொழுகையில உண்டாக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாகூர்ல வந்தா அந்த காலத்துல நாங்களாம் நாகூருக்கு வர்ற காலத்துல 16 செய்யுது சரதைன்னு ஒண்ணு இருப்பான் புத்தகம். தர்கா வாசல்ல போட்டு 16 செய்யுது சரதையும் ஒரு அளவும் இருக்காது. அதுக்கு பேரு 16 செய்யுது சரதை. என்னடா 16 செய்யுது சரதைன்னா ஏதோ 16 செய்யுதுமார்கள் இருந்தாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்க பேரால நோம்பிக்க சொல்லுவாங்க. 16 செய்யுது பேர்ல என்ன செய்யணுமா? ஒவ்வொரு மாசமும் 16 நோம்புலையா 16வது அன்னைக்கு நோம்பு வைக்கணும். இப்படி 16 மாசம் நோம்பு வைக்கணும். இப்படி வச்சீங்கன்னா நீங்க ஆகாயம் இருப்பீங்க, ஓகோன் இருப்பீங்க. எவனோ விட்டு எடுத்து விட்டான். அது எவன் 16 செய்யுதுன்னா அவன் யாரு? அவன் என்ன அல்லாஹ்வுடைய தூதரா? அவனுக்கு வகி வந்துச்சா? இப்படி ஒரு 16வது நோன்பு வைக்கணும்னு சொல்வதற்கு இவங்க யாரு என்று யாராவது கேட்டமா? நாங்கள் இந்த மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலங்களில் எல்லாம் இங்க சுத்தினாலுக்கு தான் நாங்க எங்களுக்கு உள்ள எல்லாமே தெரியும். இங்க அவ்வளவு பழக்கமும் தெரியும். அப்ப இந்த 16 செய்யுதுங்கிற பேர்ல நோன்பு வைப்பாங்க. ஒவ்வொரு மாசம் பிற 16ல சங்கரமத்தில் வைப்பாங்க, புறையாறுல வைப்பாங்க, திருக்கலாத்தில் வைப்பாங்க, ஆயப்பாடில் வைப்பாங்க, நாகூர்ல வைப்பீங்க, காரைக்காலில் வைப்பீங்க, எல்லா ஊர்லயும் வச்சுங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், ஏன்பா நோன்பு ஒரு குறிப்பிட்ட நாள்ல வைக்கணும்னு சொன்னா அதை யாரு சொல்லி தரணும்? அல்லாஹ்வுல சொல்லணும், இல்லன்னா அல்லாஹ்வுடைய ரசூல்ல சொல்லணும். ரமலான் நோன்பு மார்க்கத்தில் இருக்கிறது, அது அல்லாஹ் சொல்லிட்டான். அதே மாதிரி முஹர்ரம் மாசம் 9, 10 நோன்பு இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. துல்ஹஜ் மாசம் 9வது நாள் ஹஜ்ஜுக்கு போகாதவங்க ஊர்ல இருக்கிறவங்க நோன்பு வைக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15, 16க்கு இல்லானா 13, 14, 15 ஐயாமுல் பீல் என்ற வெண்மையான நாட்கள், சந்திரன் முழு பிரகாசமாக இருக்கிற நாட்கள் நோன்பு வைக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. திங்கள் வியாழன் வாரத்தில் 2 நோன்பு வைக்க விரும்பினீர்களே, ஆனால் திங்களும் வியாழன் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை வைக்க கூடாது. திங்களும் வியாழக்கிழமை என்ன செய்யுங்க நோன்பு வைங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. கற்று தந்த நோன்பு இதெல்லாம் இருக்குது. அது என்ன 16 செய்து நோன்பு, அது என்ன மேராஜ் நோன்பு, அது என்ன பராத்து நோன்பு, இதெல்லாம் யாரு உண்டாக்குனதுங்கிற காட்டுங்க குர்ஆன்ல இருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு எடுத்து காட்டுங்க.
அந்த எச்சரிக்கை நிறைவேறுதுங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்து அறிவிக்கிறாங்க, 14 செய்தி நோன்பு வை, அது மாதிரி பராத்து நோன்பு வை, மேராஜுக்கு நோன்பு வை, இவர்களா புதுசு புதுசா நோன்பு உண்டாக்கி. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்ததை விட தாண்டி நாம சில விஷயங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி தொழுகையில நோன்புல புதுசு புதுசு தொழுகை 100 குல்ஹுவல்லா ஓதணுமா, பராத் இரவு 100 குல்ஹுவல்லா ஓதி 100 ரக்காத் தொழுதீங்கன்னா அதுக்கு இன்னது கிடைக்கும் அது கிடைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு தொழுகையில 100 குல்ஹுவல்லா ஓதி 100 ரக்காத் ஓத தொழுகையெல்லாம் மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. வழங்குதா? அப்படியான ஒரு தொழுகை அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம கட்டுத்தரவே இல்லை. இப்படி எல்லாம் புதுசு புதுசா தொழுகை. அப்ப நீங்க என்ன கவனிக்கணும் தெரியுமா? மார்க்கத்தின் பெயரால் வணக்கத்தின் பெயரால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிற ஒரு யூனிஃபார்மில் எதையும் அதிகப்படுத்திராதீங்க. அதிகப்படுத்தினால் அதுக்கு பேர் அதிக பிரசங்கித்தனம். கேட்டா என்ன செய்வாங்க, நாங்க ஸலவாத் தான ஓதுறோம். கேட்டா பாங்குக்கு முந்தி ஏன் இப்ப அப்படி செய்றீங்க, பாங்குக்கு பாட்டா படிச்சோம், ஸலவாத் தான ஓதுறோம். பதில் வருதுங்க. பாங்குக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலவாத் தான ஓதுறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்ற தப்பா? ஸலவாத் சொல்ற யார் தப்புன்னு சொன்னா, ஒரு யூனிஃபார்ம் அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை மாத்திர தப்புங்கிறோம். சரி, ஸலவாத் சொல்ற தப்பு இல்ல, ஸலவாத் சொல்ற தப்பு இல்ல, குர்ஆன் ஒரு தப்பா? அதுவும் தப்பு இல்ல. நான் போய் பாங்க சொல்ல போறேன், அல்லாஹ் கொண்டு அங்க நின்று பாங்க சொல்லாம யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், நான் பாங்க சொல்றதுக்கு முந்தி இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தில் முஸ்தகீம் ஓதிக்கிட்டே இருக்கிறேன். என்ன இதுப்பா ஓதிட்டு பாங்க சொல்லுவாங்க, குர்ஆன் ஒரு தப்பா? ஒத்துக்குருவியா? நான் பாங்க சொல்றதுக்கு முன்னாடி போய் மைக்கில் நின்றுக்கிட்டு யாசின் ஒரு குர்ஆன் இலக்கிய யாசின புறம் ஓதிட்டு அதுக்கப்புறம் பாங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்டா யாசின் ஓதுன்னு கேட்பீங்க. நான் திருப்பி கேட்கிறேன், யாசின் ஓதுனா தப்பா? யாசின் ஓது தப்புன்னு யாரும் சொல்லல, அந்த இடத்துல ஒரு தப்பு தான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை கற்று தந்திருக்கும் பொழுது அதுல போய் ஆடு பண்றது, அதை மாத்துறது என்பது தப்பு தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப தக்பீர் கட்டி அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் தப்பு தானே? ஸலவாத் நல்லதுதாங்க, எங்க ஓதணுமோ அங்க ஓதுங்க. அது ருக்குல நின்னுகிட்டு குர்ஆன் ஓதலாமா? ருக்குல போய் குல்ஹுவல்லா ஆகுதுன்னா என்ன தொழுகை பாத்திலா இருமே? ருக்குல என்ன ஓத சொன்னாங்களோ அதை ஓது. சுப்ஹான ரப்பியல் அலீமை விட குர்ஆன் ஓதுறது சிறந்ததுதான். அந்த குர்ஆனை ருக்குல ஓதினால் அது தொழுகை இல்ல. அதனால அர்த்தம் குர்ஆன் நல்லதுதாங்க. குர்ஆன் நல்லதுங்கறதுக்காக ருக்குல ஓதிடுவீங்களா, சஜ்தால ஓதிடுவீங்களா? அப்ப என்ன அளவுகோல் இதுல வைக்கணும்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா, கட்டு தந்தாங்களா, சொன்னாங்களா, செய். ருக்குல ஓதுனா ஓது, சஜ்தால ஓதுனா ஓது, அத்தஹியாத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுனா ஓது. அது ஆர்டர் அங்கேருந்து இப்ப வரணும். ஆர்டர் வந்து வஹீல வரணும், உங்க கற்பனையில வரக்கூடாது, நீங்களா இட்டு கட்டி சொல்லக்கூடாது. அப்ப அந்த மாதிரியான இது. இன்னொன்னு ஸலவாத்துன இன்னொரு ஸலவாத், நம்ம ஊரு உங்க ஊர் ஸலவாத் ஸ்பெஷல் ஸலவாத் இருக்கு, ஸலவாத் நாரியா. ஸலவாத்துக்கு பெரிய நன்மை இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை விட அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மாணவர்கள் நபிக்காக வேண்டி அருள் புரிகிறார். அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, அவருக்கு ஸலாம் சொல்லுங்க அல்லாஹ் சொல்லிட்டான். ஸலவாத் சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி நம்ம ஸலவாத் துஆ செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, யார் ஒருவன் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறானோ அவனுக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸலவாத் சொல்லணும், ஸலவாத் சொல்லுங்க. உடனே நமக்கெல்லாம் அரபு தாய்மொழி கிடையாது, சஹாபாக்களுக்கு தாய்மொழி அரபி, அவங்களுக்கு அரபில எல்லாம் சொல்ல தெரியும், ஒரு ஸலவாத் அவங்கள உண்டாக்கிற முடியும். ஆனா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் போய் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? கைபுன சொல்லி அழைக்க யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே ஸலவாத் சொல்லுங்கங்கறானே அப்படின்னா என்ன? நல்லா கவனிக்கணும், விளக்கம் எங்க கேட்கறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நம்மளா ஒரு ஸலவாத்தை உண்டாக்கிறது நமக்கு முடியாது, நமக்கு அரபி தெரியாது. சஹாபாக்களுக்கு தாய்மொழி அரபி, அவங்களுக்கு தெரியும், உண்டாக்கி இருக்கலாம், உண்டாக்கல. ரசூலுல்லாஹ் போய் கேட்கறாங்க, கைபுன சொல்லி அழைக்க யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே ஸலவாத் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னா எப்படி? ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். இதான் ஸலவாத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். இது ஸலவாத். தொழுகையில ரசூலுல்லாஹ் வைக்க சொல்றாங்க, வச்சிருக்கிறோம். இது ஸலவாத் வைக்க கற்று தந்துட்டாங்க. இவன் என்ன பண்றான்? ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் கற்று தந்த ஸலவாத்தை ஓதாம அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல் பிஹில் உகது தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயிஜு வ துனாலு பிஹில் ரகாயிபு. இதெல்லாம் தௌபா செய்யணும் சொன்னதுக்கு அவன் எவ்வளவு தப்பான அர்த்தம்லாம் இருக்கு. இப்படி ஒரு ஸலவாத்தை கற்பனை பண்ணி கொண்டு ஸலவாத்து நாரியான்னு ஓதுகிறார்கள். எதுக்கு ஓதுறாங்க தெரியுமா? பணக்காரனா போலாம். அதுல கூட நோக்கம் வந்து மறுமைக்காக ஓதல,
ஸலவாத் ஓதுறது என்பது, இபாதத்து என்பது, தீனுடைய வணக்கங்கள் என்பதெல்லாம் இந்த உலக லாபத்துக்கு செய்யக்கூடாது. உலக லாபம் கிடைக்காது. தொழுதா பணக்காரனா முடியுமா? அப்படின்னா சகாபாக்கள் பெரிய பணக்காரங்களா வாழ்ந்துட்டு போயிருக்கணும். நோன்பு வச்சா பணக்காரங்கள போக முடியுமா? ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு இருந்தாங்க சகாபாக்கள். உங்களோட நிறைய நோன்பு வச்சாங்க. அதனால வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு பரிசு அங்கே. இங்க எந்த வணக்கம் செஞ்சாலும் சரி, அதனால எல்லாம் பணக்காரன் ஆக முடியாது. இங்க செய்யற எந்த வணக்கத்தினாலையும் பணத்துக்கு செய்யவும் கூடாது. மறுமையில் நம்ம வெற்றி பெறணுங்க தான் செய்யணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி சொன்னா ஓத மாட்டாங்க, நம்ம வேற ரூட்ல போனாதான் சரியா வரும் சொல்லி பணக்காரனா போகலாம். என்ன வேணும், ஸலவாத் நிறைய ஓதணும். எத்தனை ஓதணும் தெரியுமா? 5 ஓதுன்னு சொன்னா நம்மளா ஓதிட்டு போயிருவோம். 10 ஓதுன்னு நம்மளா ஓதிட்டு போயிருவோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதி வச்சா ஓதிடுவோம். இவன் என்ன பண்ணான்னா, ஒரு ஆளு 2 ஆளுக்கெல்லாம் ஓத முடியாது. அவ்வளவு பெரிய நம்பர் இருக்கணும். 4444 ஓது முடியுமா மனுஷனுக்கு? 4000 அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்துன்னு ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆகக்கூடிய ஒரு ஸலவாத்தை 4444 தடவை ஓதுனா எப்படி ஓதுறது? மொத்த லைஃபையும் செலவழிச்சா கூட முடியாது. ஒரு மனுஷன் அதுக்கே அவ்வளவு நாள் ஆகும். 1 மாசம் 2 மாசம் முடிஞ்சிடும். அவ பார்த்தாங்க, இவ்வளவு முடியாத ஜப்து முடியாத கவலை நாங்க இருக்கிறோம்ல, அதுக்குத்தான் உண்டாக்குனது. 4444 உனக்கு முடியாதா? எங்கல்ல ஒரு 25 பேரை கூட்டிட்டு போப்பா, நாங்க ஷேர் பண்ணிட்டு ஓதுவோம். நாங்களும் ஓதுனாளுக்கு தானே. நாங்க ஓதாத ஸலவாத் நாரியாவா? நாங்க பண்ணாத பித்தலாட்டமா? பண்ணணும், எல்லாம் பண்ணணும். என்ன செய்வோம்? ஸலவாத் நாரியாண்டவனு ஏற்கனவே 4444 கொண்டகல்ல, அல்லது 4444 மொத்தம் முடியாது. ஒரு மனுஷன் அதுக்கே அவ்வளவு நாள் ஆகும். 1 மாசம் 2 மாசம் முடிஞ்சிடும். அவ பார்த்தாங்க, இவ்வளவு முடியாத ஜப்து முடியாத கவலை நாங்க இருக்கிறோம்ல, அதுக்குத்தான் உண்டாக்குனது. 4444 உனக்கு முடியாதா? எங்கல்ல ஒரு 25 பேரை கூட்டிட்டு போப்பா, நாங்க ஷேர் பண்ணிட்டு ஓதுவோம். நாங்களும் ஓதுனாளுக்கு தானே. நாங்க ஓதாத ஸலவாத் நாரியாவா? நாங்க பண்ணாத பித்தலாட்டமா? பண்ணணும், எல்லாம் பண்ணணும். என்ன செய்வோம்? ஸலவாத் நாரியாண்டவனு ஏற்கனவே 4444 கொண்டகல்ல, அல்லது 4444 மொச்சக்கொட்டை, அல்லது 4444 புளியங்கொட்டான்னு ஏதாவது எண்ணி வச்சிருப்பாங்க முன்னாடி இருக்கும். அதை ஒவ்வொரு ஸலவாத்தை ஓதி எடுத்து போடணும். ஒவ்வொரு ஸலவாத்தை ஓதி என்ன செய்யணும், எடுத்து போடணும். நாங்க என்ன செய்வோம்? பேசிக்கிட்டு எடுத்து போடுவோம். அல்லாஹும் ஒன்று எடுத்து போடுவோம், சல்லின்னு ஒன்று எடுத்து போடுவோம், ஸலாத்துன்னு ஒன்று எடுத்து போடுவோம், தாமன்னு ஒன்று எடுத்து போடுவோம். ஒரு ஸலவாத்து ஒரு 50 காலி பண்ணிடுவோம். அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன். காசுக்கு தானே செய்யறோம், தொழில் தானங்க. தொழில் அவன் காசு தரவன் கவனிச்சா ஒழுங்கா பண்ணிட்டு இருப்போம். கவனிக்காட்டி என்ன செய்வோம்? 2 செங்கல் எடுத்து 4 செங்கல் அடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கதை தானே, அதே வேலைதான். இது ஒரு வியாபாரம், பிசினஸ். நேர்மையற்ற ஒரு வியாபாரம். ஸலவாத் நாரியா நேர்மையான வியாபாரம் கூட இல்ல. நேர்மை இல்லாத ஒரு தொழிலா இருந்த காரணத்தினால இப்படிலாம் செய்வோம். பக்கத்துல என்னடா டீதர்ல அதுக்கு 2 எடுத்துவோம். காற்று வராம இருக்கடான்னு சொல்லிட்டு ஒரு 3 எடுத்து போட்டுருவோம். ஸலவாத்து ஓதி எடுத்து போட மாட்டோம். அப்ப இதெல்லாம் ஒரு வியாபாரம். இது போய் பணக்காரன் ஆக முடியுமா? சவுதி அரேபியால இது ஓதியா பணக்காரனா போயிருக்கிறான். அவன் எல்லாம் இதெல்லாம் ஸலவாத் நாரியா பிடிச்சி விசா கேன்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவான். ஆமா, நீங்க ஸலவாத் நாரியா எழுதின பேப்பரை கொண்டு போறீங்கன்னா இந்த பயங்கரமான சிறுக்கையான இங்கே கொண்டு அவனுக்கு தாய்மொழி அர்த்தம் தெரியும். ஏன்னா ஸலவாத் நாரியா நீங்க என்ன கேட்கறீங்க தெரியுமா? ரசூல்லா தான் நோயை தீக்குவாங்கறீங்க, ரசூல்லா தான் கஷ்டத்தை போக்கு. ரசூல்லாவுக்கு துஆ செய்யறான்னு சொன்னா ஸலவாத்துல, இவன் ரசூல்லாட்டே துஆ செய்யறான். அந்த ஸலவாத்துல ஸலவாத் நாரியாவுல என்ன பண்றான்? தன்ஹல் பிஹில் உகதுங்கறான். அவங்கனாலதான் கஷ்டங்கள் முடிச்சுகள் அவிழ்கின்றனங்கறான். ஒரு தன்பரிச்சு பிஹில் குறப்புங்கறான். கஷ்டங்கள் அவர்களால் விளைகின்றன சொல்றான். ஒரு துக்குலாபிகள் ஹவாயிஜு தேவைகள் அவர்களால் நிறைவு செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்றான். ஒரு நாலு பிகர் ரகாய்ப்பு நம்முடைய லட்சியங்கள் ஆசைகள் எல்லாம் அவர்களால் தான் அடைந்து கொள்ளப்படுகிறதுங்கிறான். ஒரு இஸ்தஸ்கள் ஹமாமும் விவஜிகள் கரீம் அவங்க திருமுகத்தினாலதான் மழையே பெய்யுதுன்னு சொல்றான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. நான் செய்யறது என்னாலதான் பணம் வருது, என்னாலதான் செல்வம் வருது, என்னாலதான் மழை வருது சொன்னாங்களா? அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக அவங்களை ஆக்கி அவங்களை கண்டிச்சு அவங்களை விரும்பாத ஒரு காரியத்தை ஸலவாத் நாரியா என்ற பெயர்ல செஞ்சீங்கன்னா அவனுக்கு அர்த்தம் தெரிகிற காரணத்தினால தூக்கி கடாசிடுவான். இந்த ஸலவாத் நாரியா புஸ்தகத்தையோ நீங்க வச்சுக்கிற சுபான மூலது புஸ்தகத்தை கொண்டு போனா ஆள் உள்ள போக முடியாது. இங்கிட்டு வரையா அதை தூக்கி போட்டு இங்க வரையா நீ சேர்ந்து போயிடுறேன்னு கேட்டுவான். இதுதான் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான ஸலவாத் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது பூரா நடக்கும். மூலுதுங்கிறீங்க, அது ரசூலுல்லாஹ் சொன்னதா? அவங்களுக்கு பிந்தி உண்டாக்குனது. 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியாங்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா? அவங்களுக்கு பிந்தி உண்டாக்குனது. எந்த வீட்டில் மந்திரிக்கப்படும், பேய் ஓட்டப்படும், நோய் ஓட்டப்படும் எழுதி வச்சுக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா? யாருக்கா பேய் ஓட்டினாங்களா? பேய் பிடிச்சாலும் கொண்டு வான்னு சொன்னாங்களா? பள்ளியெல்லாம் கட்டி போடுன்னு சொன்னாங்களா? நீங்களா வருமானத்துக்கு உண்டாக்கிட்டீங்க. அப்ப நோய்க்கு மருத்துவம் பார்க்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ததாவோ மருத்துவம் செய்யுங்கள். ஃபைன்னலி குல்லி தாயின் தவாஉன் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. அதிகபட்சமா ஆன்மீகமா ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா குர்ஆனுடைய வசனங்களை ஓதி, சில வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் நிவாரணம் தேடுங்கள்.
பிரார்த்தனையின் மூலமா நிவாரணம் தேடுங்கள். அடுத்து மருத்துவம் செய்யுங்க. நாங்க தாயத்து போட சொன்னாங்களா, தகடு போட சொன்னாங்களா, பிரேம் பண்ணி மாட்டி வியாபாரம் அதிகமாகும் சொல்லி மாட்டி வச்சிருக்கான, அப்படி வியாபாரம் அதிகமாக பிரேம் பண்ணி விற்கிறான அவன் பணக்காரன போயிருக்கணுமா இல்லையா? அவன் ஒன்னே 6 ரூபாய்க்கு தான் உன்ட்ட கையேந்திட்டு இருக்கிறான். உன் கடையில வியாபாரத்தை அதிகமாக்குறதுக்கு பிரேம் பண்ணி தகட செஞ்சு செம்புல ஒரு தகடு மாதிரி எடுத்து 3, 4, 40, 30 நம்பரா போட்டிருப்பாங்க. இந்த நம்பரை போட்டு இது மாட்டு ஓஹோண்டு போக முடியப்பா. நீ ஓஹோண்டு இல்லையே, நீ எங்கள்கிட்ட 11 ரூபாய்க்கு தானே கையெழுந்திட்டு இருக்கிற. கேட்டீங்களா? இந்த தகடு எழுதி தரக்கூடிய அஜர்த்துமார்கள் நிலை என்ன? அவங்களுக்கு கொடுக்கறவங்கள நீங்க இருக்கிறீங்க, வாங்குறவங்க அல்ல கண்ணுக்கு முன்னாடி புருவ காட்டுறான். அதுக்கு மேலே புரியாது என்ன? கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாங்க. செலவாத்து நிறைய ஓதுனா பணக்காரனா போலாங்கிறீங்க. ஓதுன அஜர்த்து ஒன்னே ஆளுக்கு தாளம் போடுறாரு. நீங்க நல்லா இருக்கிறீங்க. அவர்ல முதல் பணக்காரர் ஆயிருக்கணும். பூரியாம்பாத்தியாவனா பணக்காரன் ஆகணும்னு சொல்லி தந்தாரு. அவர் முதல்ல நினைச்சிருப்பாரு, முதல்ல நம்ம பணக்காரன் ஆகிக்கிறோம். இவங்க ஆகுறதுக்கு முந்தி நம்ம அவர் ஆயிருக்கணுமா இல்லையா? பூரியாம்பாத்தியாவில பணக்காரன் ஆகிற அஜர்த்து பூரியாம்பதியா ஓதி அவர் பணக்காரனா போயிருக்கணும். காயத்துல பணக்காரன் ஆக முடியும்னு அவர் அதை செஞ்சு காட்டிருக்கணும். செஞ்சாரா? கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் பொறுப்பை காட்டுறான். அவங்க பிச்சைக்காரங்க நம்பாதே, அது பொய், பிராடு, ஏமாந்துடாதே, உழைச்சாதான் ரிஸ்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் என்ன பண்றோம்? தாயத்துங்கிறோம், தட்டுங்கிறோம், பேய்ங்கிறோம், மாயங்கிறோம், மந்திரங்கிறோம், தல்சமாத்துக்கிறோம். இதெல்லாம் ஆமிங்கிறோம். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிராடு, பித்தலாட்டம். இதெல்லாம் தான் அந்த எச்சரிக்கை. எனக்கு பிறகு ஹவுலுல் கௌசர்ல வரும்போது சட்டையை பிடிச்சி நிப்பாட்டுவாங்கன்னு சொல்றாங்களே, இவர்கள்லாம் அதான் செய்தி. வருவாங்க, எல்லாரையும் பார்க்கத்தான் போறோம். தாயத்து போட்டவன், தட்டி எழுதவன், மூலுக்கு வரவன், கத்த எல்லாம் வந்து நிப்பாங்க. ஹவுலுல் கௌசருக்கு ஓடி போய் இந்த தண்ணீரை குடிக்க நீங்கள் ஆசைப்பட்டால் தாயத்து பக்கம் தலை வைக்காதீங்க. தகட போகுது யாரை இடுப்புல இருந்து அறுத்தேறீங்கள். இதெல்லாம் ஒரு மனுஷன் எத்தனை பேர் நாங்க பண்ணிருக்க தாயத்தை இப்ப பிச்சு பாரு. இப்ப நாகூர்ல விற்கிற தாயத்தை வாங்கிட்டு வரும். 50 வாங்கிட்டு வா. இங்க நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். 50 தாயத்து வாங்கிட்டு வந்தா 25 தாயத்துல சினிமா டிக்கெட் இருக்கும். உள்ள 10 தாயத்துல டவுன் பஸ் டிக்கெட் இருக்கும். சிரிக்கிறீங்களா? ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கிறோம் எத்தனை சபைகள்ல, மேடைகள்ல. லாட்டரி சீட் உள்ள சொல்லி வச்சிருப்பாங்க. பேப்பர் சிலதுல வச்சு கொஞ்சம் கடமை உணர்ச்சியோட தொழில் பண்றவன் நம்பர்களை வச்சிருப்பான். அவன் கடமை உணர்ச்சியோட தொழில் பண்றான். சில நம்பர்களை எழுதி சுருட்டி உள்ள வச்சிருப்பான். இதான் நடக்கும். இதெல்லாம் நம்பிடாங்க. அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத நிறைய செய்திகள் அநியாயமா மார்க்கங்கிற பேர்ல நிறைய நாசமாக்கி வச்சிருக்கோம். ஒரு பெருநாள் தொழுகைக்கு பொம்பளைகளுக்கு உண்ட அனுமதி. உங்கள பெருநாள் தொழுகை விடுறாங்களா பெண்களை? நீங்க விடுறீங்க, எல்லா மக்களும் விடுறாங்களா? நாடு பூரா உண்டா? கண்டிப்பா பெருநாள் தொழுகைக்கு வந்து ஆவணும்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் தொழுகை பொம்பளைக்கு ஆக்கிட்டீங்க. தர்காவுக்கு மட்டும் பொம்பளை போலாம். எதுக்கு போக கூடாது? அல்லாஹ் வணங்குறதுக்கு வரக்கூடாதான், பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. பள்ளிவாசல் யார் சொன்னா உங்களுக்கு? பள்ளிவாசல்ல எந்த பள்ளி அனுமதிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் வணங்குறதுக்கு ஆம்பளைக்கு அனுமதி, பொம்பளைக்கு அனுமதி இல்லைன்னு செய்ய நீங்க யார்? உங்களுக்கு வழி வந்துச்சா? எல்லா பள்ளியிலும் சட்டம் இன்னைக்கு வந்தா விடுவீங்களா? விடலன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்றீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக யுத்தம் செய்றீங்க. அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள், 5 நேரம் வந்தார்கள், தொழுது விட்டு செல்வார்கள். என்ன வித்தியாசம்? பின்வரிசையில் நிற்பாங்க. முன்வரிசையில் ஆண்கள் நிற்பார்கள், பின்வரிசையில் நிற்பார்கள். ரசூலுல்லாஹ் கட்டளையை போட்டாங்க, லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜித். பள்ளிக்கு வருகிற பெண்களை நீங்கள் தடுக்க கூடாது, அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. கட்டாயம் கிடையாது. நமக்கு ஆம்பளை கட்டாயம், பொம்பளை கட்டாயப்படுத்தினா அவங்களுக்கு சிரமமா போயிடும். பிள்ளை கவனிக்கணும், வீட்டு வேலை இருக்கும், கண்டிப்பா வந்து அவங்களோட சிரமமா போயிடும். அவங்களுக்கு கட்டாயம் இல்லையே தவிர அந்த வசதி உண்டா, அனுமதி உண்டா? இல்ல. நிறைய டோட்டலா நாசமாக்கி வச்சுட்டோம்ங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எச்சரிக்கை பண்ணாங்களோ அவங்க சொன்னது மார்க்கம் கிடையாது. அஜத்து சொன்னா மார்க்கம், நான் சொன்னா மார்க்கம், நீங்க சொன்னா மார்க்கம், ஊர் வழக்கமெல்லாம் மார்க்கம், இப்படி எல்லாமே நம்மளா இஷ்டத்துக்கு உண்டாக்கி அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த எச்சரிக்கை. இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 எச்சரிக்கையாச்சு. ஒன்னு பிதஅத்துகள், ஈயாக்கும் முஹதசாத்தில், கடும் எச்சரிக்கை சொல்றாங்க. ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் எச்சரிக்கிறேன். இது மைக்கின் அர்த்தம் செய்யக்கூடாது. இபாதத் தீன் எதை சொல்லித்தர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களோ அந்த விஷயத்துல தொழுவணுமா? கண்டுபிடிச்சலாம் தொழுவ இயலாது. அவங்க எப்படி தொழுதாங்கன்னு தேடி பார்க்கணும், அதன்படிதான் தொழுவணும். ஆராய்ச்சி பண்ண இருக்கு, கண்ணை மூடிட்டு சிந்திச்சு பார்க்கிறேன், வருமா சிந்தனையில வருமா, எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, திக்ர் செய்யறது, மறுமைக்கு நன்மைக்காக செய்யற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் சொல்லி கொடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமா சொன்னாங்களான்னு பாருங்க.
அப்படி இல்லைன்னா ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, ஈயாக்கும் முஹதராத்துல் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் எச்சரிக்கிறேன். குல்ல முஹதஸத்தின் பிதா, புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களுமே அனாச்சாரம். குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். நான் சொல்லாத ஒண்ணை நீங்க செஞ்சா நல்லதுன்னு எல்லாம் எடுக்க மாட்டான். வெள்ளடிச்சான்ல அந்த கதை தான். அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் எடுத்துக்கிறான தவிர என்ன செய்ய மாட்டான், நல்ல வேலை செஞ்சீங்க பாங்குல போய் அல்ஹம்து சூரா ஓதிவிட்டீல அப்படிங்க மாட்டான். அறதான் கொடுப்பான். நான் ஒருத்தன் இருக்க எனக்கு நீ சொல்லி தெரியா, குல் அத்து அல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடு. அல்லாஹ் கேட்கிறான், எனக்கு நீ சொல்லி தெரியான்னு கேட்கிறான். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை சொல்லி தர்றான், மார்க்கம் என்னங்கறத நீ எனக்கு போதிக்கிறியாடா, நான் உனக்கு போதிக்க வேண்டி இருக்க, நீ எனக்கு போதிக்கிறியா? அதனால அல்லாஹ்வோட மோதாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை விட அறிவாளியா யாரையும் நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை விட சிறந்தவரை யாரையும் மதிக்காதீங்க. இது இரண்டாவது எச்சரிக்கை. மூணாவது ஒரு எச்சரிக்கை செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களே, கடைசி ஹஜ்ஜில அந்த எச்சரிக்கையும், கடைசி ஹஜ்ஜில இறுதி ஹஜ்ஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே நான் உங்க விஷயத்துல பயங்கரமான காரியங்களை செஞ்சு நாசமா போயிடும் நான் பயப்படல. சைத்தான் உங்களை அந்த மாதிரிலாம் கொண்டு போயிட மாட்டான். எதை நீங்க அற்பம்னு நினைக்கிறீர்களோ, உங்களுடைய அமல்கள்ல எது அற்பமானது என்று நினைக்கிறீர்களோ அப்படி நினைக்க வைத்து அதை செய்யாம ஆக்குவான். அற்பமான தீமைகளை செய்ய வைக்குவான், அற்பமான நன்மைகளை செய்யாம ஆக்கி போடுவான். அற்பம் சொல்லி என்ன செய்வான், இது சின்ன தப்பு தானே, இதுன்னு பெரிய விஷயமா, இதை செஞ்ச தண்ணி அடிக்கிறோம், சிகரெட் தானே பிடிக்கிறோம், அப்படி அதாவது பெரிய தீர்ப்பு இல்ல, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கிறவாரு அதை வச்சுக்கிட்டு தான் உன்னை சைத்தான் அடிப்பான். ஜாக்கிரதை. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, நான் எதை எச்சரி உலாக்கி நக்ஷா அலைக்கும், உங்கள் விஷயத்திலே நான் பயப்படுகிறேன். பிமா தஹ்கீரூன மின் அமாலிக்கும், உங்கள் அமல்கள்ல எதை அற்பம் என்று நினைக்கிறீர்களோ அதை வச்சு உங்களை அடிச்சு வீழ்த்துருவானோ, அதுல நீங்கள் அவுட் ஆயிருவீங்களோ அப்படின்னு நான் பயப்படுகிறேன். எச்சரிச்சாங்க. பெரிய பெரிய விஷயத்துல அது இருந்தா பிரச்சனை இல்ல, அற்பமான ஒரு பாலை அடிச்சு விக்கெட்டை தூக்கிடுவானு பயப்படுறாங்க ரசூலுல்லாஹ். பெரிய அடிச்சா பரவாயில்ல, சும்மா நேற்று காலத்துல இறங்கணும் விட்டு அடிச்சா அதுல விக்கெட் 10 விக்கெட் போனா என்ன வருதுங்க, அப்படி ஆக்கிரும். அதான் எனக்கு பயமா இருக்குது. மத்த பெருசு வரும்போதெல்லாம் கவனமா இருந்துக்கிறீங்க, சரியான ஆள் அடிச்சானா போட்டானா கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க. நான் பயப்படுவது என்ன என்று சொன்னால், அற்பம் என்று கருதக்கூடிய காரியங்களை வச்சுதான் உங்களை சைத்தான் ஜெயிப்பான். இன்னைக்கு பாக்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில விரல அசைச்சாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. எது இல்ல, அத்தஹியாத்துல உட்கார்ந்தவன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு சாரார் செய்றாங்க. இந்த ஒரு ஹதீஸும் இல்லங்க. அத்தஹியாத்துல உட்கார்ந்தவன என்ன செய்வாங்க, ஷாபியா இருந்தாங்க, ஹனபியா இருந்தா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்பாங்க. அதாவது லாண்டு நீட்டுவாங்க, இல்லன்னு போட்டுருவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்கும்போது. இது ஹனபி. ஷாபியா இருந்தா என்ன செய்வாங்க தெரியுமா, அவன் போடும்போது இவங்க நீட்டுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போடுறான்ல, நீ என்னடா போடுற, நீட்டு வந்து நீட்டுவாங்க. நீட்டி கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்க. இப்படியே அஷ்ஹது அல்லா இலாஹ சும்மா இருக்கிற கை அந்த இல்லல்லாஹ் சொல்லும்போது நீளும், நீண்ட கை என்ன செய்யும், கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துகிட்டு இருக்கும். இது ஒரு சாரார் செய்யறாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ நீட்டி இல்லல்லான்னு போட்டாங்கன்னு ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. இல்ல, ஆதாரத்தை காட்டினா 1 கோடி ரூபாய் தர்றோம். 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன்னு அர்த்தம் கிடையாது, காட்ட இயலாது. எதுக்காக சொல்றேன், வச்சுக்கிட்டா சொல்றேன், கேமரா வரைக்கும் காட்ட இல்ல. என்ன இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லாஹ்னு நீட்டி இல்லல்லான்னு போட்டார்கள் ஒரு ஹதீஸும் இல்ல. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி செய்யலன்னா எதை வச்சுப்பா நீங்க செய்றீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யல, நல்லா தெரியுது, செஞ்சதுக்கு உங்களுக்கு ஆதாரம் காட்ட இல்ல. அப்ப நீங்க எப்படி இதை எப்படி முடிவெடுத்தீங்க? ஹனபியாக்கள் என்ன பண்ணுவாங்க, அஷ்ஹது அல்லாஹ், சாபியாக்கள் இல்லல்லான்னு நீட்டுவாங்க, கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்படியாவது இருக்குதா? லாண்டு சொல்லி இல்லுன்னு போட்டாங்கன்னு ஆதாரம் கிடையாது, அல்ல இல்லுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நீட்டிட்டு இருந்தாங்கன்னு ஆதாரம் கிடையாது. ரெண்டுமே பொய், ரெண்டுமே குர்ஆன்ல இல்லாது, ரெண்டுமே ரசூலுல்லாஹ் செய்யாது. 2 பேருக்குமே 1 கோடி ரூபாய் சமமான பரிசு கொடுப்போம். காட்டிட்டாங்கன்னா இவங்களுக்கும் கொடுப்போம், அவங்களுக்கு ஏன்னா இல்ல. என்ன பிரச்சனை, தேடி தேடி பார்க்கணும். அப்ப அத்தஹியாத்துல என்னதான் பண்ணணும், இதுக்கும் ஆதாரம் இல்ல, அதுக்கும் ஆதாரம் இல்ல. என்னதான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்?
அழகான ஹதீஸ் இருக்கு. வாயில் இப்னு ஹுஜ்ருங்கிற ஒரு சஹாபி ஹல்ரமௌத்துங்கிற ஊர்ல இருந்து வந்து, அவர் ஹல்ரமௌத்துங்கிற ஊரை சேர்ந்தவர், அதனால ஹல்ரமின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல இருந்து எதுக்கு வந்தாரு தெரியுமா? இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு மட்டும் வரல. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு உன்னிப்பா கவனித்து தன்னுடைய சமுதாயத்திற்கு போய் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தவர். அவர் 10ஓட 11 ஒரு நாள் கலிமா சொல்லிட்டு போறதுக்கு வந்தவர் இல்ல. வாயில் இப்னு ஹுஜ்ர் என்ற அந்த சஹாபி ஹல்ரமௌத்ல இருந்து, ஹல்ரமௌத்னா ஒரு ஏரியா, ஹல்ரமௌத் என்ற ஏரியாவில் இருந்து மதீனாவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்த்துட்டு போய் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி உன்னிப்பா கவனிக்கிறார். அதுல கூட ஒரு வார்த்தையை சொல்வார், ரமக்துமர். ரமக்துனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததை உன்னிப்பா நான் கவனிச்சேன். இதுக்குண்டே கவனிக்கிறாரு. கையை எப்படி தூக்குறாங்க, எப்படி போடுறாங்க, எவ்வளவு உயரத்துக்கு அந்த கை போகுது, எவ்வளவு கீழே இறங்குது, இந்த கையை கொண்டு வைக்கிறாங்க, குனியும் போது என்ன இருக்குது, இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் கவனித்தேன். அப்படி கவனிக்கிற நேரத்தில் அத்தஹியாத்தில் அமர்ந்த உடனேயே இப்படி 2 விரல்களை மடக்கினார்கள். இந்த 2 விரல்களை அத்தஹியாத்தில் அமர்ந்த உடனேயே இந்த சுண்டு விரலையும் அதுக்கு அடுத்த விரலையும் 2ஐயும் மடக்கினார்கள். 1. இரண்டாவது கட்டை விரலையும் நடு விரலையும் சேர்த்து இப்படி வளையம் போல, கட்டை விரலையும், இது கட்டை விரல், இது நடுவிரல், இந்த 2ஐயும் சேர்த்து இப்படி வளையம் போல ஆக்கினார்கள். ஆட்காட்டி விரலை உயர்த்தி அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் ஒரு சஹாபி. அப்ப உட்காரவனே 2 விரலை மடக்கணும், இத வளையம் போடணும், ஆட்காட்டி விரலை அசைத்துக் கொண்டிருந்தார்கள் இருக்குது. நீங்க லான்னு சொல்லி இல்லுங்கிறீங்க, ஆதாரம் இல்ல. இல்லுன்னு சொல்லி இதுக்கு ஆதாரம் இல்ல. இதுக்கு ஒரு ஐ விட்னஸ் இருக்குது, நேரடி சாட்சி இருக்குது. கண்ணால் பார்த்து விட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, நமக்கு சொல்லுகிறாரு. கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஆள் தானே சொல்றாரு, உனக்கு ஒரு ஆளும் சொல்லலையே, ஒரு ஆள் தான் சொல்றாரு, ஒரு ஆள் தான் சொல்றாரு. நீ செய்யற காரியத்தை ஒரு ஆளும் சொல்லலையப்பா, ஒரு ஆள் 10 பேர் சொன்னாங்கன்னு சொல்லி இது விட்டுருவோம், 10 பேர் சொன்ன நாங்களும் ஏத்துக்கிறோம். நீ செய்யற காரியத்துக்கு ஒரு விட்னஸ் கூட இல்ல, நாங்க செய்யணும்னு சொல்ல காரியத்துக்கு ஒரு விட்னஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு விட்னஸ் போதும். என்ன குற்ற பரம்பரை நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்க 2 சாட்சிக்கு, இதுக்கெல்லாம் 2 சாட்சி தேவை கிடையாது. நம்பிக்கையான ஒரு ஆள் மார்க்கத்தை பத்தி அறிவிச்சாருன்னு சொன்னா ஏத்துக்கிற வேண்டியதுதான். அப்போ ஒரு சஹாபி சொல்றாரு அசைச்சதை பார்த்தேன்னு, அப்ப அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியதுதானு கேட்டா, அது ஹதீஸ்ல இருக்குதுதான், அது உண்டுதான், சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி நம்ம மோதிக்கலாமா? அதான் சொல்ல சொன்னது. உங்களை எங்க அடிப்பான் தெரியுமா? சின்ன சின்ன விஷயம் போட்டு விட்டுருவான். ஒரு சுண்ணத்தை செய்ய விடாம ஆக்குறதுக்கு செய்தான் எதை கையில எடுப்பான் தெரியுமா? இருக்கட்டுமே, ஹதீஸ்ல இருக்கட்டுமே, இருந்துட்டு போது ஆட்டிட்டு போறாங்களே, அதுக்காக நம்ம சண்டை போடணுமா? அப்ப என்ன அர்த்தம்? இது சின்னது, இது அற்பமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கண்ணால பாக்குறோம். எதை கொண்டு வீழ்த்துவான்? எதை நீங்கள் அற்பம் என்று கருதுகிறீர்களோ அதுல உங்களை ஒரே அமைக்கி சுண்ணத்தை ஹோகையா மூத்தாக்கிறோம். முடிஞ்சு வச்சுக்க. தக்பீர் கட்டுற சுண்ணத்து, நகமற்ற சின்ன சின்ன விஷயங்கள், கல்யாணத்துல போய் எல்லாம் அள்ளி போயிடுமான்னு ஓதுறான்னு வைங்களேன். இதெல்லாம் ஒரு பெரிய 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 விஷயங்கள். இதை போய் சண்டை கேட்கறாங்க உலமாக்கள்ங்கிறவங்க. தப்புன்னு ஒத்துக்கிட்டு ஆதாரம் காட்ட முடியாம கொஞ்சம் மேம்போக்கா அவங்களுக்கு சிந்தனையாளர்களாம், சிந்தனையாளர் ஒற்றுமை விரும்பக்கூடியவர்களாம். இவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? அள்ளி பைனவமாண்டா துவா வரான், தப்பான ஒரு துவா வரான், அதுக்காக வேண்டி புறக்கணிக்கணுமா, அதுக்காக வேண்டி எதிர்க்கணுமா, அதுக்காக வேண்டி கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லணுமா? இதெல்லாம் சின்ன மேட்ரு, இதை போய் பெருசா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த பதில சொல்றாங்க. ஆதாரம் காட்ட முடியலன்னு இதெல்லாம் அற்பமான விஷயம். அது கிடையாது, அற்பமானதும் செய்யணும். இப்ப கத்தனா பண்றது இருக்கு, எல்லாரையும் பண்றீங்க, சின்னதனை விட்டுற வேண்டிய வேதனை தானே இருக்குது. தாடியை சொன்ன அளவுக்காக ரசூலுல்லாஹ் கத்தனாவை சொன்னாங்களா? இல்ல. கத்தனாவை தாடிய வலியுறுத்தின அளவு கூட எதை வலியுறுத்தல, அது உண்டு. எப்படி உண்டு தெரியுமா? கம்சும் மினல் ஃபித்ராண்டாங்க. 5 காரியம் இயற்கையா வழி வழியா வந்து கொண்டு இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து மறையாமல் 5 காரியம் வந்து கொண்டே இருக்கிறது. 5 காரியம் என்ன? நகம் வெட்டுறது, சுன்னத்து பண்றது, அக்குள் மயிர்களை எல்லாம் எடுத்து விடுவது, மர்மஸ்தானத்துடைய முடிகளை எல்லாம் கலைந்து விடுவது, அதுக்கப்புறம் என்னது, மீசையை கத்தரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. 5ல 1 தான் இது. இப்ப நகம் வெட்டுறதுக்கு எவ்வளவு மதிப்பு அவ்வளவுதான் கொடுத்தாங்க கத்தனாவுக்கு. சின்னது நீ செய்யறீங்க, விட்டுற வேண்டியதானே? விட முடியுமா? செய்யணும். அது என்ன செய்யணும்? நகம் வெட்டுறது சின்ன விஷயம் தான். சின்ன மேட்டு நான் பாட்டுக்கு வளர்த்துக்கிட்டு இருப்பேன், வளர்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சின்னது தேவையில்லைன்னா சின்னது சொல்லாம போயிருக்கலாம். சின்னது உங்க இஷ்டம், பெருசு மட்டும் ஏன் இஷ்டம் போயிருக்கலாம்ல. அவங்க சின்னதுலயும் கவனம் செலுத்துறாங்க. எப்படி சின்னது தெரியுமா? சின்னதுன்னா அது நீங்க சின்னது ஒத்துக்கிறவே மாட்டீங்க, அப்படி சின்னது. அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தூங்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நீ படுக்கைக்கு செல்லும் பொழுது ஓத வேண்டிய துவா அப்படின்னு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுல அல்லாஹும்ம அஸ்லம்து இலைக்க வஜ்ஹி அப்படின்னு வரும். அந்த ஒரு துவாவை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த துவாவுல ஒரு வாசகம் வரும். என்ன வாசகம்னு கேட்டா, ஓ நபியி கல்லதி அரசல்த ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த ஓ நபியி கல்லதி அரசல்தன்னு ஒரு நபியிக்கேன்னு ஒரு வாசகம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஓ நபியி கல்லதி அரசல்தன்னா நீ அனுப்புன நபியை நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கணுமா. நீ அனுப்புன நபிய நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கணுங்கிறாங்க. இத அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தவன அவர் மனப்பாடம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பு வைக்கிறார். மனப்பாடம் பண்ணி ஒப்பு வைப்போம்ல, கரெக்டா பண்ணிருக்கா பாருங்க அப்படின்னு பாடத்தை ஒப்பு வைக்கிறார். ஒப்புக்கும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உன் நபிக்கு கல்லதி அரசல்தன்னு சொல்றதுக்கு பதிலா ரசூலி கல்லதி அரசல்தங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ அனுப்புன ரசூலை நம்புனேன்னு அர்த்தம். உன் நபிக்கு கல்லதி அரசல்தன்னா நீ அனுப்புன நபியை நம்புனேன்னு அர்த்தம். ஒரு ரசூலி கல்லதி அரசல்தன்னு சொன்னா நீ அனுப்புன ரசூலை நம்புனேன்னு அர்த்தம். ரெண்டுக்கு என்ன? ரசூலுல்லாஹ் என்ன நபினா எல்லாம் ஒண்ணுதானுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஒண்ணுதானே. ரசூலா நபியா தானே சொல்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் என்றாலும் அவர்கள் சரிதான், அவங்கள நபின்னு சொன்னாலும் அது சரிதான். நீ அனுப்புன நபியை நம்புன என்றாலும் அதான் அர்த்தம், நீ அனுப்புன ரசூலை நம்புன என்றாலும் அதான் அர்த்தம். இதுல எந்த பாரதூரமான வேறுபாடும் இல்ல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது நபியிக்க, அவர் ரிப்பீட் பண்ணி சொன்னது ஒரு ரசூலிக்க. நம்ம பார்வையில் பார்த்தா இது பெரிய விஷயம் இல்ல, சின்ன விஷயம். எல்லாம் கருத்து ஒண்ணுதான் நம்ம உடுப்பா அப்படின்னு சொல்லி இப்ப சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு போல உண்டேன்னு சொல்லிவிட்டோம். ரெண்டு என்ன? இப்பதான் உண்டு விட்டு வர்றேன், இப்பதான் சாப்பிட்டு வர்றேன் நான் சொல்லி தர்றேன். நீங்க சொல்றீங்க இப்பதான் உண்டு விட்டு வர்றேன். ரெண்டுக்கு என்ன ஒண்ணு தானே? நான் கரெக்டா சொல்லிட்டு நான் பாட்டு போயிடுவேன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க தெரியுமா? லா வ நபியி கல்லதி அரசல்க சொல்லக்கூடாது, ரசூலிகன்னு சொல்லக்கூடாது. நான் உன்னை சொல்லி தந்திருக்கும் நீ மாத்திருவியாங்கிறாங்க. என்ன அர்த்தம்? நபிக்கு என்றால் அதான் அர்த்தம், ரசூலுக்கு என்றால் அதான் அர்த்தம். ரெண்டு ஒரே அர்த்தம், பெரிய பாரதூரமானது இல்ல. இன்னும் சொல்ல போனா கிராமர் படி பாத்தீங்கன்னா அரசல்த என்ற வார்த்தைக்கு மேட்சானது ரசூல் தான். நபிங்கிறது மேட்சாவாது. ரசூல் என்பதும் அரசல் என்பதும் ஒரே வார்த்தையிலிருந்து பிறந்திருக்கிறது. நம்ம லாஜிக்கு பேசுவதா இருந்தா கூட ரசூலி கல்லதி அரசல்தங்கிறது வந்து அழகா பொருந்தக்கூடியது நபி கல்லதி அரசல்தை விட. ஆனால் ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் ஒன்றை சொல்லி தந்திருக்கும் பொழுது மாத்திர நீ மாத்தக்கூடாது, நான் தான் மாத்தணும், நீ நபிக்கு தான் சொல்லணுங்கிறாங்க. என்ன விளங்குது? சின்னதையும் பேனன்னு விளங்குதா? ரசூலிக்கே நபிக்கு பதிலா ரசூல் போடக்கூடாதுன்னு விளங்குதா? நபிக்கு பதிலா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு ஓதுறோம். அல்லாஹ் முகமதுனாலும் யாரு, அகமதுனாலும் யாரு ஒரே ஆள் தானே. அகமதுன்னு உங்களுக்கு பேர் இருக்குல்ல. ஒருத்தன் அத்தையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா அகமதுங்கிறான், அல்லாஹ் ஒத்துக்குறானா? அகமது அவர் தான்ப்பா. அந்த இடத்துல உனக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டுச்சு அதான் சொல்லணும், உன் இது மாத்திக்கிறியா? அப்ப என்ன நம்ம விளங்கணும்னா, அற்பமான விஷயங்களா இருந்தால் கூட மாத்திர அதிகாரம் நம்ம கிடையாது. அப்ப இதுல வீழ்த்து கவனமா இருந்தது. சின்னது சின்னதுமா அப்படி ஒரு கூட்டமே கிளம்பி இருக்கிறாங்க. என்னது? சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பிளவுபடுத்துகிறார்கள். 8 தொழுதா என்ன, 20 தொழுதா என்ன, சின்னது எதையாவது தொழுதுட்டு போங்கடா, ஏன் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை கேவலப்படுத்தி மார்க்கத்துடைய சுன்னத்துக்களை மூத்தாக்குற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் 100% அவன் செய்யணும். பரலானதையும் சொல்ல வேண்டும். பரல சொன்ன ரசூலுல்லாஹ் தான் சின்னதா இருக்கிற சுன்னத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். சுன்னத்துக்கு மேற்பட்ட நபிலையும் நம்மளுக்கு உரிமை தந்திருக்கிறார்கள். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து செய்யறதுக்கு பேர் தான் மார்க்கம்ங்கிறத விளங்கிக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. அடுத்து வந்து எதுல வீழ்த்துவான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க 3 விஷயம் முடிஞ்சு. 4வது, எனக்கு பிறகு நான் எதை பற்றி பயப்படுகிறேன் தெரியுமா? நான் மூத்தா போயிருவேன். எனக்கு பிந்தி ஒரு விஷயத்தை பற்றி நான் பயப்படுகிறேன். எதை பயப்படுறேன்னு கேட்டா, நீங்க ரொம்ப வறுமைப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க, சோத்துக்கு இல்லாம திண்டாடுவீங்க என்று நான் அஞ்சவில்லை. நான் எதுக்கு அஞ்சுகிறேன் என்றால், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரங்கள் அப்படியே திறந்து விடப்பட்டு செல்வங்கள் வந்து குவிக்கப்பட்டு அதிலேயே மூழ்கி திளைத்து விடுவீர்களோ என்று பயப்படுகிறேன். எனக்கு பிறகு நான் பயப்படுவது எதுக்கு என்று கேட்டா, நீங்க சோத்துக்கு இல்லாம ஒரு பேரிச்சம்பழத்தை ஆளுக்கு பாதி சாப்பிடுறீங்களே, அது இனி வராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது வராது. ரொம்ப லக்ஸரியா வாழ்வீங்க, ரொம்ப சொகுசான முறையில் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கும்.
அப்படி வாழக்கூடிய நேரத்தில் அடிபட்டு போயிருவீங்களோன்னு பயப்படுகிறேன். வறுமையில நாத்திகம் பேசி விடுவது நான் பயப்படவில்லை. வளமான வாழ்க்கை வந்து அதுல மூழ்கி அல்லாஹ் மறந்துடுவீங்களோ, இதுக்கு தான் நான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப அவங்களுடைய 4வது எச்சரிக்கை, எனக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதெல்லாம் நடக்குன்னு ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது. எனக்கு பிறகு ரொம்ப லக்ஸரியா இருப்பீங்க. லக்ஸரி இருக்கமா இல்லையா? நம்ம அப்பம்பாட்டை அனுபவிச்சதை விட எப்படி அனுபவிக்கிறோம்? நம்ம அப்பம்பாட்ட காலத்துல 40 டிகிரி வெயில் அடிச்சா என்ன செய்வான்? வெயில் அடிச்சா என்ன செய்வான்? அதை தாங்கிக்கிடுவான். 40 டிகிரி வெயில் அவன் இருந்தான், அவனா ஒரு விசிறி எடுத்துக்கிடுவான், அதை வீசுவான். வீசுறதுனால கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் அதிகமா வேர்க்கும். அதான் நடக்கும். நிறுத்தணும் அதிகமா வேர்க்கும். வீசாம இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். விசிறி எடுத்து வீசுவான். இப்படி கஷ்டப்பட்டு இருந்தான். விழுகிற வெயிலாம் தலையெல்லாம் விழுவோம். இன்னைக்கு என்ன நிலைமை? அழகா ஒரு ரூமுக்குள்ள உட்காடுறீங்க, அடைச்சிக்கிறீங்க முழுசா. ஜில்லு 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 ஜில்லுன்னு என்ன செய்யுது? மிஷின்ல இருந்து காத்து வருதா இல்லையா? ஏசியை கண்டுபிடிச்சிருக்கு இல்லைங்க, ஏரையே கண்டிஷன் பண்றீங்களா இல்லையா? அப்ப காத்த கண்டிஷன் பண்ற அளவுக்கு நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. உங்க கண்ட்ரோல்ல காத்த எடுத்துக்கிட்டீங்க. அப்ப ஏர் கண்டிஷன் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற லக்ஸரி வாழ்க்கை அன்னைக்கு இருந்துச்சா? அன்னைக்கு உள்ளவர்கள் அந்த கஷ்டம் அனுபவிச்சுதான் ஆகணும். நடந்துதான் போய்கிட்டு இருக்கணும். நான் ஊர்ல இருந்து நான் சென்னையில இருந்து வர்றதா இருந்தா ஒரு 2 வருஷத்துக்கு டேட் வாங்கணும். நான் 1 மாசம் முன்னாடி புறப்பட்டு இருக்கணும். அப்பதான் நீங்க சேர்ந்திருப்பேன். இந்த மாதிரி மீட்டிங் வர்றதா இருந்தா, எங்க அப்பா மாட்ட காலத்துல வர்றதா இருந்தா நான் இப்ப புறப்பட்டு இருக்கணும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி புறப்பட்டு அங்கங்க 50 கிலோமீட்டரா வந்து இடையில சோர்ந்துட்டு தங்கி படுத்துக்கிட்டு நாகூருக்கு வந்து சேர்றதுக்கு எனக்கு 15 நாள் ஆயிரும்ல. இன்னைக்கு அது இருக்குதா? அவ்வளவு லக்ஸரி, ஒரு கஷ்டம் கிடையாது. அன்னைக்கு சோறு திங்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், நீங்க அந்த கஷ்டம் உனக்கு இருக்குதா? சோறு திங்கிறதுக்கு அன்னைக்கு எவ்வளவு கஷ்டம்ங்க. நெல்லு தான் இருக்கும். நெல்ல அரிசியாக்குற நம்ம தான் ஆக்கிக்கிறோம். மிஷின் எல்லாம் கிடையாது, ரைஸ் மில் எல்லாம் கிடையாது, ரெடிமேட் அரிசி எல்லாம் கிடையாது. நம்மளா ஒரு உலக்கையை போட்டு நிலத்தை கொட்டி, இந்த பக்கம் மாமியார் உலக்கையை பிடிக்க, அந்த பக்கம் மரும உலக்கையை பிடிக்க, அதை குத்திக்கிட்டு என்ன செய்வாங்க? கை குத்தல் அரிசின்னு பேரு. அதை குத்தி குத்தி ஒரு மூட்டை நெல்ல அரிசி ஆக்குறதுக்காக வேண்டி ஒரு 2 அப்ப மாமியார் ஒத்துமையா வர்றதுப்பா மண்ணில போட்டுருவாங்க. ஒருத்தர் கொடுத்த உலக்கைய ஒவ்வொரு பக்கம் பிடிக்க, ஒவ்வொரு பக்கம் பிடிக்க. இதான் இப்படி நடந்துச்சு. இன்னைக்கு அதான் இருக்குது. இன்னைக்கு என்னது? ஒண்ணுமே கிடையாது. அரிசி வாங்கிட்டு வர்றீங்க, சமைக்க கூட வேண்டியதில்லை. அடுப்பு பத்திக்கிட்டு பூ பூண்டு ஊதிக்கிட்டு கண்ணெல்லாம் பஞ்சர் அதெல்லாம் இருக்கவா செய்யுது. நீங்க வேட்டு கொண்டே கொட்டுறீங்க, பட்டனை தட்டி விடுறீங்க, அது பாட்டு சோறாகிறது. ஓவன் வச்சிருந்தீங்கன்னா ஒரு வேலையும் கிடையாது. உள்ள கொண்டு தள்ளி விட்டு பேசாம வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அதுவா ஆட்டோமேட்டிக்கா பிக்ஸ் பண்ணி நீங்க சமைக்கிறத விட பர்ஃபெக்டா அழகான பக்குவத்தில் எடுத்து தந்துருது. நீங்க சமைச்சா கூட குழஞ்சு போயிரும். சமயத்துல பிடிச்சு போயிரும். சமயத்துல பாதி அரிசியும் பாதி சோறுமா கிடக்கும். அதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாதுங்க. அழகா அடி பிடிக்காம, துரு பிடிக்காம, கசக்காம, குழஞ்சு போகாம, சீரான பதத்துல அப்படி ஓவன் செஞ்சு வந்துருது. என்ன வேலை உங்களுக்கு இருக்கிறது? இப்படி திறந்து விடப்படுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரக்காத்து துன்யா, துன்யாவுடைய பரக்கத்துகள் எல்லாம் இனிமேல் திறந்து விடப்படும். அவ்வளவு சொகுசா வாழ்வீர்கள். சாக்கு தான் சட்டன்னு போட்டிருந்தோம் அந்த காலத்துல. அந்த காலத்துல போட்டுக்கிற சட்டை இருக்க சாக்கு தான் அவ்வளவு கனமா இருக்கும். அது போடுறதே ஒரு பெரிய சுமையா இருக்கும். அந்த மாதிரியா நீங்க போடுறீங்க இன்னைக்கு? ட்ரெஸ்ல இருந்து, உணவுல இருந்து, இந்த மாதிரி கத்துறேன், அதுல கூட எவ்வளவு மிச்சம் பாத்தீங்களா? இவ்வளவு பேருக்கு நான் கத்துறேன் செத்து போயிட மாட்டேன். இது இல்லைன்னா, இது இல்லாம இவ்வளவு பேருக்கு நான் கத்துறேன் செத்து போயிருவேன். நான் அவ்வளவு கத்து தேவையில்லை. நான் ஒரு அளவு கத்துனா அங்க வரைக்கும் வருது, அதை தாண்டிக்கிட்டு வருது. இங்க இருந்து நேரடியா கொண்டாந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணான்னு சொன்னா இங்க இருந்து உலகத்துக்கு போனா இதே செகண்ட்ல ஓடி போயிடுது. எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? இதுல மூழ்கி காசு தான், துன்யா தான், வசதி தான், சொகுசு தான், செல்வம் தான் என்று போய் அது ஒண்ணுதான் பிரதானம் என்று போய்விடுகிறோம்னு பயந்தேன்னாங்க. போயிட்டமே. இதுல அனுபவிக்க மார்க்கு தப்பு இல்ல. நல்லா அனுபவிங்க. நல்லா ஏசி கார்ல போங்க, ஏசி போட்ட பங்களாவில் இருங்க, ஓவன்ல சமைச்சுக்கிறீங்க, தனி விமானம் வேணாலும் வாங்கி வச்சுக்கிறீங்க. அத மார்க்கம் தப்புன்னு சொல்லல. ஆனால் அதற்காக வேண்டி மார்க்கத்தை விடுகிறோமா இல்லையா? அது வேணும் என்பதற்காக வேண்டி ஒரு கல்யாணம் நடக்குது. பெண் வீட்டை போய் வரதட்சணை கேட்கறான். என்ன நியாயத்துல கேட்கறான்? என்ன நியாயத்துல கேட்கறான்? ஒரு நியாயம் அவன்கிட்ட கிடையாது. ஆம்பளை போய் பொம்பளை வாங்குறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்குதா? முகாந்திரம் இருக்குதா? அடிப்ப தத்துவ ரீதியா ஏதாவது காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒண்ணும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரியுது அநியாயம், இது அக்கிரமம். பொம்பளைக்கு தான் ஆம்பளை கொடுக்கணும், ஆம்பளை வாங்க வேண்டிய எந்த நியாயமும் இல்ல. பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் தான் சிரமப்படுறாங்க. அவங்க படுற கஷ்டத்துல நம்ம பாதி கூட படல, காவாசி கூட படல. வேணா உழைக்கிறதுக்காக வெளியே போய் படுறமே தவிர பிசிக்கலா உடல் ரீதியா அவங்க குழந்தையை சுமப்பதற்கும், அதை பெற்றெடுப்பதற்கும், அந்த குழந்தையை வளர்ப்பதற்கும் அவர்கள் படுகிற கஷ்டங்கள்ல நம்ம 1% படலாம் தெரிகிறது. வாங்க கூடாது, கொடுக்கத்தான் வேணும். வாங்குறீங்களா இல்லையா? என்ன நியாயத்தில் வாங்குறீங்க?
இந்த துன்யாவுடைய மோகத்துல வாங்குறீங்க. வேற ஒண்ணு கிடையாது, ஒரு நியாயமும் கிடையாது, ஒரு நியாயம் உங்கள்கிட்ட கிடையாது. எதுக்கு வாங்குறீங்க? வாங்கினா ஒரு ஏசி வாங்கி போட்டுக்கிறோம்ல, ஒரு கார் வாங்கிக்கிறோம்ல, என்னத்துக்கு நீ வாங்குற? வேற ஒண்ணுக்கு நீ வாங்கல. நீ லக்ஸரியா வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தையும் செய்ய ரெடியா இருக்கிற. இந்த உலகம் திறந்து விடப்பட்ட உடனே எந்த அக்கிரமத்தையும் செய்ய ரெடி. நீ சொகுசா இருக்கணுமா? அது நான் எந்த ரேஞ்சுக்கு வேண்டாலும் போவேன், கொள்ளை அடிப்பேன், ஊழல் பண்ணுவேன், கலப்படம் பண்ணுவேன், பிராடு பித்தலாட்டம், எல்லாத்துக்கும் என்னங்க காரணம்? இந்த துன்யாவின் சொகுசு உங்களுடைய கண்களை மறைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில, கடைசி ஹஜ்ஜில சொன்ன ஒரு அறிவுரை என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, மக்களே இது என்ன மாசம் தெரியுமான்னு கேட்கறாங்க. இது என்ன மாசம் அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாருக்கும் தெரியும் துல்ஹஜ் மாசம், ஹஜ் மாசம் ஹஜ்ஜுக்கு போவாங்க, எல்லாருக்கும் தெரியும் ஹஜ்ஜுடைய மாசம் தான் சொல்லி. அந்த மக்கள் யாருமே பதில் சொல்லல. என்ன மாசம் வேற ஏதோ ஒரு புது பேர் வைக்க போறாங்க போல இருக்கிற சொல்ல, அதுதான் கேட்கறாங்க. யாரும் பேசாம மௌனமா இருக்கிறாங்க. இது என்ன மாசம் தெரியுமா கேட்கறாங்க. இது என்ன நாள் தெரியுமா? சஹாபாக்கள் பதில் வேற ஏதோ நாளுக்கு பேரை மாத்த போறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இது ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், இது நஹருடைய நாள், இது மினாவுல உள்ள நாள் அவங்க சொல்லல. தர்வியாவுடைய நாள் என்ன சொல்றாங்க? மௌனமா இருக்கிறாங்க. இது என்ன ஊர் தெரியுமான்னு கேட்கறாங்க. நல்லா கவனிக்கணும். இது என்ன மாசம் தெரியுமா? இது என்ன நாள் என்று தெரியுமா? இது என்ன ஊர் என்று தெரியுமா கேட்கிறாங்க. ஐயு ஷஹரின் ஹாதா, ஐயு பல்தத்தின் ஹாதா, ஐயு யௌமின் ஹாதா, இவனும் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பதில் சொல்லல. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புனிதமான ஊர். நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஊர் இருக்குதே, மக்காவை காட்டி சொல்றாங்க ஹஜ்ஜில, நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஊர் இருக்குதே இது புனிதமான ஊர். நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாசம் இருக்கிறதே, இந்த மாதம் இது புனிதமான மாதம். இந்த மாதத்திலையும் இந்த நாள் இருக்குதே, பிற 8, 9, 10, 11, 12, 13 இந்த நாட்கள் அதுல ரொம்ப புனிதமானது. இந்த ஊர் புனிதமானது. இந்த ஊர்ல இந்த மாசம் துல்ஹஜ் மாசம் புனிதமானது. இந்த மாசத்துல இந்த நாள் புனிதமானது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நாளின், இந்த மாதத்தின், இந்த ஊரின் புனிதம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதே போல உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய மான மரியாதைகள், உங்களுடைய உயிர்கள் புனிதமானவை சொல்றாங்க. அதாவது நான் கேட்கிறேன், ஜம்சம் தண்ணியில போய் ஒருத்தன் ஒண்ணு கடிச்சிட்டு வருவானா? நான் கேட்கிறேன், செவியில் யாராச்சும் புனிதமான அந்த ஊர்ல போய் அந்த கணத்துல போய் ஏதாவது பண்ணுவீங்களா? நீங்க பண்ண மாட்டீங்க. மஸ்ஜிதுல் ஹரமுல போய் நகத்தை வெட்டி போடுவீங்களா? உங்க ஊர் பள்ளியில கிழிச்சு போட்டு வந்துருவீங்க. அங்க உட்கார்ந்தவனே நடுக்கம் வரும். இந்த பள்ளியில எப்படி நகத்தை வெட்டி போடுறது, இந்த பள்ளியில எப்படி பேப்பரை கீழே போடுறது, பாக்கெட்ல போட்டுக்கிறோமா இல்லையா? அந்த இடத்துல உட்கார்ந்த உடனேயே மற்ற இடத்துல செய்யற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். இந்த இடத்துல இதனுடைய புனிதத்தை ஒரு புல்ல கிள்ளுவீங்களா? அந்த மண்ணுல புல்ல கூட பறிக்க கூடாது. அந்த மண்ணுல, அந்த நாளுல, அந்த காலத்துல வேட்டையாடக்கூடாது. பக்கத்துல வந்து ஒரு சுட்டுக்குருவி நின்றா கூட பிடிக்க கூடாது. இப்படி எல்லாம் பேண வேண்டிய ஒரு நாள். அதை சொல்றாங்க. இந்த நாள்ல வேட்டையாடுவியா? இந்த ஊர்ல வந்து ஏதாச்சும் ஒரு புல்புண்டை கிள்ளுவியா? இந்த ஊர்ல ஒரு மரத்தை வெட்டி சாக்கிவியா? இந்த நாள்ல அதுவும் செய்வியா? இந்த மாசத்துல செய்வியா? செய்ய மாட்டீல. அதை விட முக்கியமா அடுத்தவனுடைய சொத்து புனிதமானது. இது என்னுடையது இல்ல, தொடவே கூடாதுன்னா புனிதமானது. நீங்க புனிதம் நினைச்சிட்டு இருக்கீங்க, பள்ளிவாசல் தான் புனிதம் நினைச்சிட்டு இருக்கீங்க. பள்ளிவாசல் எப்படி புனிதமோ அடுத்தவனுடைய 10 பைசாவும் புனிதமானது, அடுத்தவனுடைய சொத்து புனிதமானது. எந்த ஒரு காரணத்தினாலையும் பிறருடைய சல்லி காசு நீ ஆசைப்படாதே, பிறருடைய சல்லி காசை எடுத்துடாதே. நீ புனிதத்தை சிதைக்கிற. அதாவது மக்காவில் நீ புனிதத்தை கடைப்பிடிக்கிறது எப்படி புனிதமானதோ அதே மாதிரி தான் அடுத்தவனுடைய பொருளை தொடக்கூடாது. அல்லாஹ் அனுமதிச்சுக்கிற வழியில் தவிர தொடக்கூடாது. அல்லாஹ் எந்த வழியில தொடலான்னு அனுமதிச்சிருக்கிறான்? வியாபாரத்தின் மூலம் தொடலான்னு அனுமதிச்சிருக்கிறான். மோசடி செய்யாமல் அந்த வியாபாரம் இருக்கணும்னு அனுமதிச்சிருக்கிறான். அன்பளிப்பு மூலமாக தொடலாம்னு அனுமதிச்சிருக்கிறான். அப்பம்பாட்டன் தந்து வாரிசாணி தொடலாம்னு அனுமதிச்சிருக்கிறான். இப்படித்தான் ஒன்றை நீ தொடணுமே தவிர அடுத்தவன் பொருளை நீ தொடக்கூடாதுட்டாங்க. நீ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் கலப்படம் பண்றாங்களா இல்லையா? மோசடி பண்றாங்களா இல்லையா? இந்த நாகூர் பஜார்ல போய் ஜாமா வாங்கினா உள்நாட்டு பொருளை வெளிநாட்டு பொருள் சொல்லி விற்கிறார்களா இல்லையா? ஏமாத்துறாங்களா இல்லையாங்க?
பழச புதுசுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? டூப்ளிகேட் ஒரிஜினல் சொல்றாங்களா இல்லையா? நாகூர்ல மட்டும் சொல்லல, அதுக்காண்டி மத்தவங்க சுத்தம் நினைச்சிருவானா? நீங்க மளிகை கடையில் அப்படி செய்யலையா? ஜவுளி கடை வச்சுக்கிற அப்படி செய்யலையா? சாயம் போற துணியை வச்சுக்கிட்டு 40 வருஷத்துக்கு உழைக்கும் சொல்லலையா? நீங்க எப்படி இது ஹலாலாவும் நினைக்கிறீங்க? எப்படி இதை ஹலால் நினைக்கிறீங்க? அடிபட்டு இல்லைங்க, தொழுவுறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஜக்காத்துலாம் கரெக்டா கொடுக்குறேங்கிறீங்க, ஹஜ்ஜி கூட போயிட்டு வர்றேங்கிறீங்க. அடுத்தவங்க ஆசை தொடக்கூடாதுங்கிற நாலேஜ் இருந்துச்சா? எந்த பதில் அங்க போய் சொல்லுவ நீ? அல்ல மறுமையில் நிப்பாட்டி கேட்டா எல்லாம் பாப்பருங்க. நபிசல்லாஹு சொல்றாங்க, ததுருன மணில் முஃப்லிஸ். பாப்பரா போனவன் யாருன்னு தெரியுமா? பாப்பர்னா என்ன? பாப்பர்னா எங்க ஊர்ல திவாலாகி போனவன். திவால்னா என்னது? போண்டியா. போண்டி எங்க ஊர் பாசையில் சொல்வதா இருந்தா போண்டியா போனவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ததுருன மணில் முஃப்லிஸ். போண்டியா போனவன் யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, தெரியுமே. யாரு? நிறைய பணம் காசு வச்சிருந்து ஆஹா ஓஹன் வாழ்ந்துட்டு அம்புட்டை இழந்துட்டு தெருவில் நிக்கிறான், அவன் தான் வாழ்ந்து கட்டவன். போண்டியா போனோட யாரு? நல்ல சொகுசா வாழ்ந்து புட்டு எல்லாத்தையும் பறி கொடுத்து புட்டு தெருவில் நிக்கிறான், அவன் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் இல்ல. சஹாபாக்கள் சொல்றாங்க போண்டியானவனுக்கு வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்ல இல்ல, அவன் போண்டியானவன் இல்ல. போண்டியா போன வேற ஒருத்தர் இருக்கிறான், அவன் யாரு தெரியுமா? தொழுதிருப்பான், அதுக்கு மூட்டை மூட்டையா சுமந்துக்கிட்டு வருவான். மறுமையில நோம்பு வச்சிருப்பான், அதுக்கு ஒரு 200 மூட்டை தூக்கி தலையை வச்சுட்டு வருவான். ஜக்காத்து கொடுத்திருப்பான், அதுக்கு ஒரு மூட்டை. ஹஜ்ஜுக்கு போயிருப்பான், இப்படி மூட்டை மூட்டையாக நன்மைகளை தூக்கிட்டு வருவான். பார்த்தா இவன் அவ்வளா இல்லையில கொண்டு எல்லாம் வச்சிருவானுங்கிற மாதிரி இருக்கும். அவன் கொண்டு வர நன்மையை பார்த்தா இவன் எங்க போயிடுவான் போல இருக்கு? இல்லையினுக்கெல்லாம் மேல போயிடுவான் போல இருக்கு. இவன் ஜன்னத்தில் குர்தூஸும் தாண்டி போயிடுவான் போல இருக்க. அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனை பார்த்து எல்லாரும் என்ன செய்வாங்களாம், என்னடா இது இப்படி அள்ளிட்டு வர்றான், இப்படி எல்லாத்தையும் 100 வாங்கிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த விளம்பரம் பண்றான்ல அர்ஜுன் அம்மா யாருன்னு, அந்த மாதிரி எல்லாம் தாங்கிட்டு வருவான். இவன் வரும்போது அட்டையப்பா எங்கடா போறான், இப்படி போயிட்டு இருக்கான், இவன் கிரிக்கெட்லயும் இவன் தான் வர்றான், ஃபுட்பால்லயும் இவன் தான் நிக்கிறான், அதுலயும் வாங்குறான் இதுலயும் வாங்குறான், இப்படி நம்ம நினைக்கிறோம்ல, பொய்யது விளம்பரம் பண்றான்ல, அந்த மாதிரி பட்டவனா அவன் வருவான், அர்ஜுன் மாதிரி வருவான். இப்படி தொழுகை ஒரு பக்கம், நோம்பு ஒரு பக்கம், ஜக்காத் ஒரு பக்கம், ஹஜ் ஒரு பக்கம், திக்ர் ஒரு பக்கம், தஸ்பீஹ் ஒரு பக்கம். வந்தா பாக்குறவன் நினைச்சிருவாங்களா இவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. அப்ப என்ன செய்வான் தெரியுமா? அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்களாம். ஒருத்தன் எந்திரிப்பானா, யாரா இவன் ஒரு எனக்கு 500 ரூபாய் ஏமாத்திட்டான். யாரு? மூட்டை மூட்டையா கொண்டு வந்தவர். 500 ரூபாய் அங்க செல்லுமா? 500 ரூபாய் செல்லுமா? என்ன காசு எடுபடுமா? 500 ரூபாய் என்ன ஏமாத்திட்டாமா ஒருத்தன். என்னடா சரி, ஆமா வாங்கிட்டு கொடுக்கல. அப்படியா? ஒரு 2 வருஷம் தொழுதையில அந்த தொழுகை மட்டும் கொடு, மூட்டை சின்னதா போயிடும். இன்னொருத்தன் எந்திரிப்பான், யாரெல்லாம் எனக்கு இவன் 2000 ரூபாய் தரணும், 2000 ரூபாய் அங்க கொடுக்க நோட்டு கிடைக்குமா? அங்க அச்சடிக்க முடியுமா? சிவகாசி எல்லாம் கிடையாது, நடக்காது, ஒண்ணு நடக்காது. அணுங்களா அங்க என்ன நடக்கும்? நாசிக்கெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவான்? 2000 ரூபாய் கூட. என்னடா ஆமா கொடுக்கணும். அப்படின்னா ஒரு 3 வருஷம் தொழுகை அவன்கிட்ட கொடுத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் சின்னதா போயிரும் மூட்டை. இப்படியே ஒருத்தனா எந்திரிப்பாங்க, தொழுகா விட்டு தொழுதுட்டு போறான். தொழுவல கணக்குல தொழுவிடாதான் இவன் தொழுதுட்டு போறான். இந்த நன்மைகள் எங்க போயிடுது? வாங்கிட்டு ஏமாத்துறவன், கடன் வாங்கிட்டு கொடுக்காதவன், அடுத்தவன் காசு தின்றது எல்லாம் கேஸ் வரும், வழக்கு வரும். ரப்புல் ஆலமீன் நியாய தீர்ப்பு வழங்குறவன் யௌமுத்தீன். அது நியாய தீர்ப்பு வழங்குற நாள், யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டார். இது அந்த 2000 ரூபாய்க்கு எல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அங்க என்ன செல்லுமோ அதான் எல்லாம் கொடுப்பான். அங்க ரூபாய் நோட்டு வாங்கி கொடுத்தா அவங்க செல்லாது. அங்க செலாவணி ஆகக்கூடிய நாணயத்தை நாங்க கொடுக்கணும். அமெரிக்காவில் போயிட்டு ஆளை கொடுத்தா செல்ல முடியும், கோயத்துல போய் தினார் வச்சு வாழ முடியும். அப்ப அங்கங்க செல்லக்கூடிய நாணயத்தை அங்க கொடுக்கணும். அங்க அமல் தான் செல்லும், அங்க சவாபு தான் செல்லும், அங்க நன்மைகள் தான் செல்லுபடியாகும். தூக்கி கொடுத்துருவான். அப்புறமும் வந்திருப்பாங்க, யாரெல்லாம் என்னை திட்டுனா, யாரெல்லாம் என்னை பேசினா, யாரெல்லாம் என்னை அவதூறு சொன்னா, யாரெல்லாம் என்னை கைப்பிடிச்சிருத்தான், யாரெல்லாம் என்னை கணத்துல அரைஞ்சான், யாரெல்லாம் எனக்கு எதிராக அதை பண்ணா, அப்படி ஆளாளுக்கு எந்திரிப்பாங்க. நோம்பு கொடுறான், 2003 நோம்பு கொடு, 2004 அங்கதி கொடு, 2005 நம்ம அங்க கொடு. இவன் 25 வருஷம் நோம்பு வச்சிருப்பானா, 25ஆம் விட்டு நோம்பு மூட்டையும் காலி, வெறும் சாக்கு. தொழுக மூட்டையும் காலி, நோம்பு மூட்டையும் காலி, எல்லாம் காலியாகி போயிட்டு பார்த்தோம். இங்கே போவான் நினைச்சோம், இப்படி நிக்கிறான், எல்லாம் போயிருமா. அப்புறம் பார்த்தா 0ல நிற்பான். 0ல விட்டுருவான்னு தெரியாதுல்ல. அப்புறம் 2 பேரும் நிற்பான். எனக்கு 5000 ரூபாய் என்ன செய்தி, என்னடா இருக்கு? ஒண்ணும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்னடா 5000 ரூபாய் கொடுக்கணும்? என்னடா ஒண்ணும் இல்ல, தொழுகை முடிஞ்சிருச்சா, நோம்பு முடிஞ்சிருச்சா, எல்லாமே முடிஞ்சிருச்சா, என்ன செய்யறது? அப்ப ஒண்ணு செய், இவன் செஞ்ச தீமையை அவன் தள்ள வை. இவன் நன்மை கொடுக்க முடியல, இவன் திருடி இருக்கானா,
எத்தனை வீட்டுல எடுத்து 5 வீடா 5 வீட்டு திருட்டு பாவத்தை அவன் தூக்கி விட்டு முடிஞ்சு போச்சா கதை. இப்படியே அவன் செஞ்ச தப்பை எல்லாத்துக்கும் நம்ம சுமக்க போறோம். நன்மையா கட்டிக்கிட்டு போய் நன்மையெல்லாம் பங்கு வச்சு கொடுத்துட்டு அப்புறமா வழக்குல ஆள் நிப்பான். அவன் செஞ்ச தீமையை நம்ம சுமக்க போறோம். இவன் தான் புலி சொன்னாங்க. இவன் தான்டா போண்டி. போண்டினா ஒரிஜினல் போண்டி இவன் தான். ஒண்ணுமில்லையே, மூட்டை மூட்டையா கட்டிக்கிட்டு வந்தா நரகத்துல போய் விழுவுறான. அப்ப உங்களுடைய தொழுகை நோன்பு இதெல்லாம் பயன் தர வேண்டுமானால் கடைசி ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசுல கவனமா இருங்கள். துன்யாவுல செத்து போயிடுறீங்க எல்லாரும். பணம் டவுன் அவுட், தௌஹீத்வாதி அவுட், சுன்னத் ஜமாத் அவுட், பரேலவி அவுட், எல்லாம் தப்லீக் அவுட். காசுல அவுட் தானுங்க. காசு வியாபாரத்துல ஏதாவது நெறி இருக்குதா? வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல நேர்மை இருக்குதா? சுன்னத்தை கண்ணை திருப்பி கொடுக்குறீங்களா? கடன் வாங்க பயப்படணுங்க. ஒரு முஸ்லீம் உயிர் போற அவசியத்துக்கு கடன் வாங்கணுமே தவிர வசதியை பெருக்கிறது கடன் வாங்க கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்பருல் ஷஹீதி குல்லு தம்பின் இல்லத்தைன். இஸ்லாத்துல செய்யற ஒருத்தன் செய்யற தியாகத்திலே பெரிய தியாகம் உயிர் தியாகம். நல்ல காரியத்துக்காக நல்ல பணிகளுக்காக உயிரை தியாகம் பண்றான்னு வைங்க, அது பயங்கரமான தரஜா கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், உயிர் தியாகிக்கு கடன் மன்னிக்கப்படாதுங்கிறாங்க. ஏன்? கடன்கிறது மனுஷன் சம்பந்தப்பட்டது. இவர் ஷஹீதா போய் நிப்பாரு, கடன் கொடுத்தவரும் அங்க வந்து நிப்பாரு. யாரெல்லாம் இவனை ஷஹீது என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தரல, குர்ராத்துக்கு ஷஹீது அவன்கிட்ட குர்ரா. அப்ப ஷஹீதுகளா இருந்தால் கூட கடன்கிறது பாவம் கிடையாது. அவன் விரும்பித்தான் தந்தான். திருப்பி கொடுக்காம மூத்தா போனா அங்க கொடுத்து ஆவணும் பாவா. கடனே வாங்காது. கடன் வாங்க மாட்டேன் எவன் உறுதி எடுக்கிறானோ அவன் தான் கலப்படம் பண்ண மாட்டான், அவன் தான் மோசடி செய்ய மாட்டான், அவன் தான் பித்தலாட்டம் பண்ண மாட்டான், அவன் தான் அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். உன் வாழ்க்கையில கடன் வாங்குறது சாவ கிடக்கிறாரா? மருந்து வாங்கணுமா? ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டியா பொண்டாட்டிய பிரசவத்துக்கு? பணம் இல்லையா? இதுக்கு தான் கடன் வாங்கலாமே தவிர அதுவும் கொடுக்கணும்னு நினைச்சு வாங்க வேண்டும். யார் ஒருத்தர் அடுத்தவருடைய பொருளை வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்குகிறானோ, கவலையோடு வாங்குகிறானோ, அல்லாஹ் கொடுக்க செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டி தர்றாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், யார் ஒருத்தன் வாங்கும் போதே கடன் வாங்குற எதுக்கு வாங்குறோம்? திருப்பி கொடுக்க கூடாதுன்னு வாங்குறான். முஸ்லீம் வாங்குறான். கடன் வாங்கினா என்னதும் ஏமாந்துட்டான். போது வாங்கும்போது அப்படி கெஞ்சி கேட்டுட்டு கடனை திருப்பி கேட்க போனா என்னடா அது, என்ன விரட்டுறா தெரியல இல்லையா? கடனை கொடுத்தவன் திருப்பி கேட்க போனா நீ யாரான்னு கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. இங்கிதம் தெரியாதவற்றை வாங்கிட்டாங்க. சமுதாய பொதுப்பணிக்கு வாங்கினாங்க. திருப்பி கொடுக்க முடியல டயத்துல. அந்த கொடுத்த ஆள் வந்து ஏருக்கு மாறா திட்டுறான். என்னையா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற, நீ எல்லாம் ஒரு சமுதாய தலைவர் இருக்கிற, சொன்னது திருப்பி தர வேணாமான்னு கத்துறான் பாட்டுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி கொடுக்க முடியல. சஹாபாக்கள் குதிச்சு போய் அல்லாஹ்வுடைய தூதரை சீக்கிரட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தௌஹு, விடுங்கள் அவரை, விடுங்கள். ஃபஇன்னலி ஸாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவனுக்கு பேச உரிமை இருக்கு. நான் வாங்கிட்டேன், நான் கொடுக்கல, அவனுக்கு உரிமை இருக்கு திட்டுறதுக்கு, திட்டட்டும். நான் வாங்கிட்டேன் கடனை. கடன் வாங்கியதற்காக கொடுத்தவனுடைய அவ்வளவு திட்டுகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சபர் செய்து கொண்டு அந்த கடனை நிறைவேற்றிய காட்சியை பார்க்கிறோம். காசுல விழுந்து கொண்டிருக்கிறீர்கள், பணத்தில் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். பணம் தான் குறிக்கோள் என்ற காரணத்திற்காகவே ஏமாத்துறீங்க, வரதட்சணை வாங்குறீங்க, எல்லா விதமான தகுதித்தம் பண்ணுகிறீர்கள். இந்த இஸ்லாம் வளர்ந்தது நல்லா கவனிக்கணும். இந்தியாவுல இஸ்லாம், நாகூர்ல முஸ்லீம் இருக்கிறீங்கன்னா இஸ்லாம் வளர்ந்தது எப்படி தெரியுமா? பயானில் வளரல. அங்கேருந்து அரபிகள் வந்து தமிழை படித்துக் கொண்டு தமிழ் பண்டிதர்களா வந்து இப்படி பயான் பண்ணி வளர்க்கல. எப்படி வளர்ந்துச்சு தெரியுமா? வியாபாரிகளாகத்தான் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் வியாபாரிகளாக வந்தார்கள். அந்த கொடுக்கல் வாங்கலை பார்த்தார்கள். பாஷை தெரியாது. அந்த அரபுகள் வந்து இந்த நாட்டில் நுழைஞ்ச உடனே அந்த சுத்தம், அந்த பேச்சுனா பேச்சு தான். ஒரு கிலோ ஒரு கிலோ இருக்கும். உள்படிவு போட்டு அளக்கிறது, உள் வாங்குறதுக்கு ஒரு படி, விற்கிறதுக்கு ஒரு படி, அந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டார்கள். முஸ்லீம்கிட்ட வாங்கினாங்க, ஏன்டா அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் கேட்பான், இறைவனுக்கு நாங்க பதில் சொல்லணும். இந்த பிரச்சாரத்தினால் தான் இஸ்லாம் வளர்ந்தது. பயான் பண்ணி வளரல, அடுக்கு மொழியில் பேசி மார்க்கம் வளர்க்கப்படவில்லை. உண்மை முஸ்லீம்களாக நடந்துதான் நம்ம அப்பம் பாட்டன் ஈர்க்கப்பட்டிருக்கிறான். நம்ம அப்பம் பாட்டன் இஸ்லாத்துக்கு வந்தான்னு சொன்னா உண்மை முஸ்லீம்களாக வாழ்ந்தார்கள். அதை பார்த்து விட்டு இஸ்லாத்துக்கு வந்தான். நீ உண்மை முஸ்லீமா மட்டும் வாழ்ந்து காட்டு. பிற சமுதாய மக்களோட பழகும் பொழுது
டோட்டல் உன் சமுதாய மக்களோட பழகும் பொழுது நாணயம் நேர்மை அதுல கடைப்பிடிச்சு காட்டணும்னு சொன்னா முஸ்லீம் தான் முஸ்லீமும். இவன் ஏன் இப்படி நடக்கிறான்? அவன் ஏற்றுக்கிற மார்க்கம் அப்படி நடக்க சொல்லுகிறது, அவன் பயப்படுகிற அல்லாஹ் அப்படி நடக்க சொல்கிறான். அப்படி நினைத்தானேயானால் கூட்டம் கூட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்தது போல இந்த மார்க்கத்தில் நுழைவார்கள். அந்த நிலை ஏற்பட வேண்டும். இது விரிவாக 2-3 மணி நேரம் பேச வேண்டிய தலைப்பு. இறுதி எச்சரிக்கை நிறைய இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு எதையெல்லாம் கவனமா இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார்களோ அதையெல்லாம் சொல்வதற்கு உரிய காலகட்டம் இது இல்லை. தேர்தல் நிலைப்பாடு இல்லாத நேரத்தில் இந்த தலைப்பை போட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்ல வேண்டிய அளவுக்கு உள்ள செய்திகள் உள்ள விஷயம். இருந்தாலும் நம்ம அந்த விதிமுறையை கடைப்பிடிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால நம்மளை ஃபாலோ பண்ணி அடுத்தவங்க இந்த மாதிரி 11 மணி இப்படி போக ஆரம்பிப்பாங்க. நம்மனால யாருக்கு எந்த விதமான சட்டம் அதே முஸ்லீம் கரெக்டா இருக்கணும். முஸ்லீம்னா சொல்ல காப்பாற்றணும். யார்கிட்ட சொன்ன சொல்லா இருந்தாலும் காப்பாற்றணும். காவல்துறையில சொன்ன சொல்லா இருந்தாலும் காப்பாற்றணும். மக்கள் மத்தியில் சொன்ன சொல்லா இருந்தாலும் காப்பாற்றணும். சொன்ன சொல்லை காப்பாற்றணும் முஸ்லீம் என்ற அடிப்படையில் இத்தோடு என்னுடைய உரையை முடித்துள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும். வசூல் 8151 ரூபாயா உண்டியல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏ சலாவுதீன் அவர்கள்